பண்ணக்கூடிய வெள்ளை அறிக்கை. எதற்காக இந்த வெள்ளை அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதலாவது. ஏன்னா மின்சார வாரியம், ஏன்னா ஒரு தமிழகத்துடைய மொத்த தமிழக மக்களுடைய ஒரு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மின்சார வாரியம், அது கடந்து வந்த பாதையை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்த மின்சார வாரியம் இருக்க போகுது, எவ்வளவு இதனால என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம கடந்து வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை நம்ம எங்க இருந்து இதை சரி பண்ண போறோம், என்ன சரி பண்ண போறோம்னு சொல்லணும். சோ மின்சார வாரியம் நம்ம இப்ப எடுத்திருக்கிற இந்த மொத்த வெள்ளை அறிக்கையில 2001 ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மொத்த ஸ்டேட்டஸையும் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போறோம். எங்க மொத்த ரெவன்யூ எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது சப்ஸ்டேஷன், எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சு, இது மாதிரியான மொத்த டீடைல், அதாவது 2000 ஆண்டுகள், கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மின்சார வாரியம் கடந்து வந்த மொத்த பாதை. ஏன்னா அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கடனும் இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய அளவுல எக்ஸ்பான்ஷன் இல்லை, பெரிய அளவு நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவு லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த துறை எப்படி இந்த குறுகிய 25 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு கடனிலும், இவ்வளவு பெரிய சுமையிலும், இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைக்கும் போயிட்டு இருக்குன்றதை காட்டுறதுக்கு தான் இது. இதுல இருந்து எப்படி இதை மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி நம்ம அடுத்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோன்றதை சேர்த்து தான் இந்த வெள்ளை அறிக்கை. ஏன்னா இது மக்களுக்கு அனைவரும் தெரியணும். எல்லாம் பொதுவா சொல்லிட்டு வராங்க, நாங்கெல்லாம் அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், இத்தனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், அப்படி இல்ல. என்ன நடந்துச்சுன்றத வெள்ளை அறிக்கையாக வித் டேட்டா நம்ம கொடுத்துருவோம். இதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு போறோன்றதையும் நம்ம சேர்த்து பண்ண போறோம். மின்சார வாரியம் கடந்து வந்த, அதாவது எப்ப ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், 1957 ஆண்டு. அதுல 2010 ஆண்டு ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது மொத்தமா டிஎன்இபி 2ஆக பிரிக்கப்பட்டது, டான்ஜெட்கோன்னு, டான்ட்ரான்ஸ்கோன்னு. அதுக்கப்புறம் 2024 இது 4 கம்பெனியாக மாற்றப்பட்டது. அடுத்த ஸ்லைட் போலாம், ரெவன்யூ போங்க, அடுத்த ஸ்லைட். சோ இதான் வந்து மொத்த 2001 ஆண்டுல இருந்து 6 ஆண்டு வரை மொத்தமா அந்த டென்யூருக்கு, அந்த 5 ஆண்டுகளுக்கான எவ்வளவு ரெவன்யூ, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளவு வந்து அதுல கேப் இருந்துச்சு, அதாவது எவ்வளவு நெகட்டிவ் இருக்குன்னு பாக்குறோம். சோ 2001 ஆண்டுல 2006 ஆண்டு வரைக்கும் ரெவன்யூ 59,000 கோடி, செலவினங்கள் 67,000 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. நம்மளுடைய நெகட்டிவ், அதாவது அதுல உள்ள கேப் வந்து பாத்தீங்கன்னா 8,355 கோடி. சோ ஒவ்வொரு ஆண்டும் அதே இதுல 2006, 2021 ஆண்டு, 2011 ஆண்டுகள் வரைக்கும் 92,734 கோடியாக இருந்த ரெவன்யூ. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா 1,28,000 கோடியாக இருக்கு. அந்த பீரியட்ல ரெவன்யூ இன்க்ரீஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த டைம் டாரிஃப் ரிவிஷன் நடந்துச்சு. சோ எப்பெல்லாம் நீங்க ரெவன்யூ ஹைக் ஆறது பாத்தீங்கன்னா டாரிஃப் ரிவிஷன்லயும் அந்த ஹைக் நடந்திருக்கு. அதே நேரத்தில் 2011 ஆண்டு அந்த கேப் பாத்தீங்கன்னா 56,000 கோடி. சோ கடைசி 5 ஆண்டுகள் நம்ம 2021 இருந்து 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா 4,97,000 கோடி மொத்த ரெவன்யூ நமக்கு டிஎன்இபிக்கு வந்திருக்கு. அதுல செலவினங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் 5,32,443 கோடி, கேப் பாத்தீங்கன்னா 34,000 கோடி. இதுல ஏன் இவ்வளவு கேப் கம்மின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாரிஃப் ரிவிஷன் 2021. அதுதான் வந்து அடுத்த ஸ்லைட்ல ஒவ்வொரு ஆண்டும், இப்ப நீங்க மொத்த 5 ஆண்டுகளுக்கும் பாத்தீங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம இதுல உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 2020-21 ஆண்டுக்கு 57,625 கோடியாக இருந்த ரெவன்யூ, அதாவது டோட்டல் டிஎன்இபியோட மொத்த ரெவன்யூல அப்படியே இன்க்ரீஸ் எவ்வளவுனா 65,447 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால டாரிஃப் ரிவிஷன், நம்ம 2022ல நம்ம பண்ண டாரிஃப் ரிவிஷன்னால கிட்டத்தட்ட 100% மேல 65,447 கோடி வந்து நமக்கு புதிதாக ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் பேரலா செலவினங்கள் அதுக்கு முன்னாடி 72,167 கோடியாக, அதாவது 2021-22 கடைசி ஆண்டு, அதாவது பழைய அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டுல இருந்த செலவினங்கள் பாத்தீங்கன்னா 72,167 கோடியாக இருந்தது. இந்த டாரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்க அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடி இருக்கு. சோ அந்த கூடுற அளவுக்கு, அந்த 51,838 கோடி கூடுற அளவுக்கு என்ன பெரிய செலவு செஞ்சாங்கன்னு நம்ம ஒவ்வொன்னா அதுல பார்க்க போறோம். ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா இல்ல, புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா இல்ல, புதிதாக நீங்க வேக்கண்டா இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா இல்ல, எதுவுமே செய்யாமல் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணிருக்கீங்க. அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அப்ப செஞ்சதை கூட இப்ப செய்யவில்லை. அத கம்பேரிசன் தான் நம்ம கொடுக்க போறோம். சோ அப்ப என்ன செஞ்சாங்களோ அதை கூட செய்யல. அப்படி இல்லாமல் எப்படி நீங்க 51,000 கோடி, அதாவது ரெவன்யூ டாரிஃப் ரிவிஷன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்குது, டாரிஃப் ரிவிஷன் பண்றோம், அதனால ரெவன்யூ அதிகரிக்குது, அதனால வந்து கடன் சுமை குறையும், ரெவன்யூ அதிகரிக்குது, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் குறையணும். இதோட இன்டென்ஷன் தான் நம்ம டாரிஃப் ரிவிஷன் பண்றது. டாரிஃப் ரிவிஷன் பண்றதும் சப்சிக்வெண்டா அதே அளவு நீங்க 51,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரும் கூடுறது வந்து
நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி கூடுச்சு, அதனால என்ன பண்ணீங்க? 51,000 கோடி ரெவன்யூ, நீங்க 65,000 கோடி ரெவன்யூ வந்த பிறகும் அதனால அந்த டிஎன்இபிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே அளவு நீங்க வந்து அந்த கேப் வேணா 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த 65,000 கோடினால இன்க்ரீஸ்னால பொதுமக்களுக்கு தான் கஷ்டப்பட்டிருக்காங்களே தவிர்த்து டிஎன்இபியோட செலவினங்கள் 51,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்சது என்ன பண்ணாங்க போன அரசு, அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். எதுவுமே பெருசா பண்ணல. முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதை விட கம்மியா தான் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. ஹையரிங்கும் அப்படிதான் இருந்திருக்கு. அதாவது வேலைக்கு எடுப்பதும் அதே அளவு தான் இருந்திருக்கு. அது அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சோ இதை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய நினைச்சது என்னன்னா, இவ்வளவு அதிகமான ரெவன்யூ வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகள தான் அதிகமான ரெவன்யூ. நீங்க அந்த கேப் பாத்தீங்கன்னா தெரியும். 2005-6 கடைசியான அந்த முந்தைய 2001 2006 ஆண்டுல கடைசி 2005ல இருந்து 2006 வரைக்கும் ரெவன்யூ வந்து 16,000 கோடி. அதே நேரத்தில் செலவினங்கள் 15,678 கோடி. 2010-11 அந்த திமுக ஆட்சியுடைய அப்ப இருந்த ரெவன்யூ வந்து 22,635 கோடி. அப்பயும் டாரிஃப் ரிவிஷன் 2010ஆம் ஆண்டு பண்ணிருக்காங்க. அதான் நம்ம சைட்ல போறோம் எப்பப்ப டாரிஃப் ரிவிஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே 2015-16 அந்த அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டுல 52,212 கோடி வந்து ரெவன்யூ வந்திருக்கு. சப்சிக்யூட்டா எக்ஸ்பெண்டிச்சரும் 58,266 கோடி இருந்திருக்கு. சோ இதெல்லாம் போக இந்த 5 ஆண்டுகளில் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பெரிய அளவில் இவ்வளவு ஹைப் ஆனது. நம்ம வந்து அதுல என்ன செலவு பண்ணாங்க நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட். சோ இதான் மொத்த கடன், டிஎன்இபி மொத்த கடன். அதாவது முதலாவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது டிஎன்இபியா இருந்துச்சு. அப்போ 6,492 கோடி. 2001 இருந்து 2006 வரைக்கும் 2,831 கோடி வந்து கடன் வாங்கப்பட்டுள்ளது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாங்கினாங்கன்னு இருக்கு. இதுல கடைசி பாத்தீங்கன்னா 2021 இருந்து 26 வரைக்கும் 87,399 கோடி வந்து கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்க 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நீங்க ரெவன்யூ அடிஷனலா கிட்டத்தட்ட 67,000 கோடி அடிஷனல் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்களும் அதிகமாயிருக்கு. சோ இது அனைத்தும் இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் வேற எந்த ஆண்டுகள்லயும் வரல. இந்த ஒரு ஆண்டுகள் தான் 87,000 கோடி. அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இன்னும் தமிழகத்தில் இருக்க அனைத்து இடத்திற்கும் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கணும். போதுமான அளவு புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கணும். போதுமான அளவு சப்ஸ்டேஷன்ஸ் பண்ணிருக்கணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஷார்டேஜ் 400க்கு மேல சப்ஸ்டேஷன் ஷார்டேஜ் இருக்கு. அது போக நம்மளுடைய லைன்ஸ் எல்லாமே இருக்கு. எங்கேயுமே மீட்டர் உடனே கிடைக்கிறது இல்ல. எல்லா இடத்துலயும் ஷார்டேஜ் இருக்கு. அது போக வேக்கன்ட் போர்ஷன் மட்டும் 70,000க்கு மேல இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. எதுவுமே இவங்க பண்ணல. அதையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சோ கடனும் 87,000 கோடி அதிகப்படியாக கடந்த 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன். அடுத்தது. சோ நம்மளுடைய இன்றைய தேவை, அதாவது டிஎன்இபி நம்ம தமிழகத்திற்கு எவ்வளவு தேவைன்னு பாத்தீங்கன்னா 21,000 மெகாவாட். இது கடைசியா ஒரு பீக் அப் எடுத்தது. சோ இந்த 21,307 மாறிட்டே இருக்கும். ஒரு 500 300 200 மெகாவாட் பிளஸ் ஆர் மைனஸ் இருந்துட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ இந்த 21,300 மெகாவாட்டை வந்து நம்ம அரௌண்ட் நம்மளுடைய சொந்த ஓன் ஜெனரேஷன் மூலமாக, அதாவது நம்மளுடைய ஹைட்ரோ தெர்மல், அப்புறம் நம்மளுடைய கேஸ், நம்மளுடைய சொந்த டிஎன்இபியோட கார்பரேஷனுடைய ஜெனரேஷன் கார்பரேஷனுடைய இது மூலியமாக அரௌண்ட் ஒரு 3,495 மெகாவாட் நமக்கு வருது. அது இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்யறாங்கல்ல, அதாவது சோலார், விண்டு, இப்ப கேப்டிவ்லாம் இருக்காங்க. சோ அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். வெளியிலிருந்து தமிழகத்துக்குள்ளே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அது வந்து 4,246 மெகாவாட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். என்னென்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண நம்ம அதுல சைட்ல போட்டிருக்கோம். இது ஆவரேஜ் பிரைஸ் தான். ஆவரேஜ் பிரைஸ் தான். நம்ம வந்து ஒரு சில வெண்டர்ட்ட மாத்தி வாங்குவோம், இது வாங்குவோம். பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா இப்ப இண்டிபெண்டன்ட்ல வந்து 5.62 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் விண்டுக்கு வந்து ₹2.92 வாங்கிட்டு இருக்கோம். சோலார் ₹6.11 வாங்கிட்டு இருக்கோம். கேப்டிவும் அதை விட ₹6.50. சோ இதெல்லாம் ஆவரேஜா நம்ம இந்த பிரைஸ்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள நம்மளுடைய. அதே இதுல மத்திய தொகுப்புல வேற மாநிலங்கள்ல இருந்து வர்ற இது வந்து எவ்வளவு வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா 13,566 மெகாவாட் வந்து நம்ம வெளியிலிருந்து மத்திய தொகுப்புல இருந்து வாங்குறோம். என்னென்ன ரேட்டுக்கு வாங்குறோம்னு பாக்குறோம். இதுல நமக்கு ரொம்ப வித்தியாசம் வரக்கூடிய ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஓபன் ஆக்சஸ். சோ அதுலதான் பாத்தீங்கன்னா ₹6.76 ஆவரேஜ். பட் அந்தந்த நாட்களுக்கு பாத்தீங்கன்னா பீக்ல ₹17 ₹20 அந்த மாதிரி பீக்ல எல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இப்ப சாயந்தரத்துக்கு மேல சோலாரும் ஒரு சில மாதங்கள்ல விண்டும் நின்றோம். அப்ப பீக் அவல் இது ஆவரேஜ் பிரைஸ் தான். ஆனா அன்னன்னைக்கு பாத்தீங்கன்னா ₹17 ₹18 ₹20 ஏன்னா வேலை கிடைக்காம இருக்கப்ப பீக்ல மத்திய தொகுப்புல எவ்வளவு இருக்கோ பீக்ல வாங்கியிருக்கோம். இது ஆவரேஜ் பிரைஸ் தான். சோ இது ரெண்டு தான் வந்து அதிகப்படியாக நம்ம வந்து இந்த 3000 மெகாவாட் வந்து ஷார்ட் டேர்ம்
கான்ட்ராக்ட் மூலியமாகவும், எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல 8 ரூபாய் 91 பைசா, இது டெய்லி வாங்குறது. சோ இது ரெண்டு தான் அதிகப்படியான செலவினங்களை நம்ம மத்திய தொகுப்புல இருந்து வருது. சோ ஒரு சிலதில் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருக்கோம். சோ அதன் மூலியமாக எவ்வளவு வந்து நம்ம வெளியில வாங்குறோம். சோ இதான் நம்ம வந்து இப்ப இருக்கிற நம்மளுடைய மின்சார தேவை 21,000 மெகாவாட்டை நம்ம எப்படி மீட் பண்ணிட்டு இருக்கோன்ற நம்ம வந்து சொல்லணும்னு கடமைப்படுறோம். ஏன்னா 3495 வந்து நம்ம இன்டர்னல் நம்மளுடைய ஓன் ஜெனரேஷன் மூலியமாக நம்மளுடைய இப்ப எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷன் இதெல்லாம் வச்சு மேட்டூர் இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளவு ஜெனரேட் பண்றோம், நம்மளுடைய ஹைட்ரோ எவ்வளவு வச்சு கேஸ் இவ்வளவு மூலமாக 3495 தான். இது மாறிட்டே இருக்கு. இப்ப தெர்மல் வந்து கடந்த வாரம் வந்து 4000க்கு மேல ஜெனரேட் ஆயிருக்கு. சோ இது மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் அதோட எஃபிஷியன்சி பொறுத்து. பட் இவ்வளவுதான் நம்மளுடைய இன்டர்னல் நம்மளுடைய டிஎன்இபி ஜெனரேஷன் மூலமா நம்ம மீட் அவுட் பண்றது. இன்டர்ஸ்டேட் மூலமா நம்மளுடைய பர்ச்சேஸ் வந்து 4246 மெகாவாட். மத்திய தொகுப்புல இருந்து வர்றது வந்து 13,566. இப்படிதான் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இவ்வளவு வந்து நம்ம பர்ச்சேஸ் நடக்குது. இதுல பெரிய லெவல்ல கேப் இருக்குது அந்த ஷார்ட் டேர்ம் பர்ச்சேசஸும் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல நம்ம வந்து வாங்குற டெய்லி வாங்குற பர்ச்சேஸும் தான் ஹை. இது வந்து நம்ம ஆவரேஜ் போட்டிருக்கோம். மொத்த ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கான ஒரு மாதத்திற்கான அந்த நாளுக்கான ஆவரேஜ். பட் அந்த அவருக்கு இது மாறும். 16, 17 ஒரு சில காலகட்டங்கள் 21 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்காங்க. சோ அதை சரி பண்றதுக்கான அடுத்த ஸ்லைட். அடுத்தது போங்க. சோ இப்ப நம்ம அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டையும் இப்ப நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்துல சின்ன சின்ன லீக்கேஜஸ் ஆகுது சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் இந்த ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கிறதையும் சரி பண்றதுக்காக லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கோம். சோ அதன் மூலமாக நம்ம பாத்தீங்கன்னா இப்ப 8 ரூபாய் 91 பைசா இருக்கிறத வந்து நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போட்டு 6 ரூபாய்க்கு, அதாவது செவரல் அந்த ரெண்டாவது பிளாக்ல உங்களுக்கு தெரியும் 1000 மெகாவாட் நம்ம வந்து 6 ரூபாய்க்கும் இந்த மாதிரி மாற்றி வாங்க முயற்சிகளை செய்துட்டு வரோம். சோ இதன் மூலமாக நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 215 கோடி ரூபாய் நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அந்த ரெண்டு செக்டாரை மட்டும் இப்ப உடனே மாத்துறதுக்கான வேலைகளை துவங்கி இருக்கிறோம். சோ இதன் மூலமாக ஒரு 215 கோடி ரூபாய் சேவ் பண்ண முடியும் ஒவ்வொரு மாசத்திற்கும். சோ அந்த வேலை துவக்கப்பட்டுள்ளது. சோ இதெல்லாம் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்லாம் மாத்திட்டு போடுறதுக்கான முயற்சிகள் ஆல்ரெடி எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில வாரங்களில் இதுக்கான ப்ராக்ரஸ் எல்லாம் தனித்தனி கான்ட்ராக்ட் எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் லாங் டேர்ம் கான்ட்ராக்டை போட சொல்லி நம்ம வந்து எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றோம்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சு நம்ம வந்து இதன் மூலமாக இது ரெண்டையும் மாத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது டிஎன்ஏவியோட ஸ்டாஃபிங். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிரவுண்ட்ல தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சென்னையை மட்டும் பார்க்கறதும் இல்லாம நம்ம தமிழகம் முழுவதும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுனாலும் எனக்கு போய் பாக்குறதுக்கு அது கீழே ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குன்னா சப்ஸ்டேஷன் கீழே 300-400 கிராமங்கள் இருக்கு. சோ ஒரு சப்ஸ்டேஷன்ல குறிப்பிட்ட அளவு நபர்கள் இருந்தா தான் அவங்க போய் அட்டெண்டாவது பண்ண முடியும். இன்னைக்கு மக்கள் எல்லாம் போறாங்க சப்ஸ்டேஷன்ல போறாங்கன்னா சப்ஸ்டேஷன்ல யாருமே இல்லைன்னா அவ்வளவுதான் ஸ்டாஃப் இருக்காங்க. இருக்கிற சப்ஸ்டேஷன்ல ஸ்டாஃப், அங்க ஆபீஸ்ல ஸ்டாஃப், எவ்வளவு ஸ்டாஃப் இருக்காங்க நம்ம பாக்குறதுக்கு தான் இதை குறிப்பிட்டிருக்கிறோம். சோ நம்மளுடைய மொத்த தேவை டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 1,40,635 எம்ப்ளாயிஸ் வந்து இந்த டிஎன்ஏபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 பேர் வந்து இப்ப நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்டா இருக்கு. கடந்த 10 வருடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,240 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க கடந்த 10 வருடத்துல. சோ அதுல எவ்வளவு ஃபில் பண்ணிருக்காங்க நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்துல வந்து 16,782 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. 2030க்குள்ள அடுத்த 5 வருஷத்துல நம்ம வந்து 16,782 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. சோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம வந்து இதை சரி செய்யும் வேலையை நம்ம வந்த இந்த அரசு பொறுப்பேற்று உடனே முதல் வாரத்திலேயே நம்ம துவக்கப்பட்ட விஷயம் தான் இது. ஏன்னா இது ரொம்ப அலாமிங்கான விஷயம். இதை நம்ம உடனே அட்ரஸ் பண்ணணும். இப்ப 16,000 பேரும் சப்சிக்வெண்டா இதுல இருந்து குறைஞ்சிட்டாங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல 60,000 கீழே போயிடும். 58,000 பேர் வச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. நம்ம இதோட எந்த இதுலயும் வந்து ஜென்ரேஷனா இருக்கட்டும் இல்ல டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும் எந்த இதுலயும் நம்ம ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அதனாலதான் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துக்கணும் அடுத்த ஸ்லைட். சோ இதுதான் கடந்த ஒரு 5 வருஷங்களா இவங்க அந்த 5 டென்யூரா அந்த கடந்த ஆண்டுகள் 2001 இருந்து 2026 வரைக்கும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க, எவ்வளவு இவங்க வந்து வேலைக்கு ஹையரிங் பண்ணிருக்காங்க எடுக்கப்பட்டதுன்னு. சோ நீங்க வந்து 2000 ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 பேர் அந்த 2000 ஆண்டு அதுல இருந்து பாத்துக்கலாம். 2001 இருந்து 2006 இந்த கடைசி இதுல பாத்தீங்கன்னா 425 பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார்கள் 2001 இருந்து 2006 வரைக்கும். அப்போ வந்து மொத்தம் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அந்த முதல் அதிமுக ஆட்சி 2001 இருந்து 2006 வரைக்கும் 93,722 பேர் 21 பேர் இருந்திருக்காங்க. எப்போ 2001 அவ்வளவு பேர் வேலைக்கு இருந்திருக்கிறார்கள். அப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அந்த வருஷம் அந்த 5 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 27,000 பேர். அப்ப நீங்க இதையும் சேர்த்து நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா 425 பேர் தான் அந்த வருஷம் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார். அதே இதுல 2006, 2011 திமுக ஆட்சியில்
நீங்க வந்து மொத்தம் இருந்த எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா 78,228 பேர் அப்போ இருந்தது. அதுல அந்த 5 வருஷத்துல 18,522 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 6,740 பேர் தான் அப்போ ஹைரிங் நடந்திருக்கு. ரிட்டையர்மெண்ட் ப்ரொபோசிஷனும் பாத்துக்கோங்க, growth ப்ரொபோசிஷனும் பாத்துக்கோங்க. ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 93,000 பேர் கூட தக்க வைக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு கூட தக்க வைக்கப்படவில்லை. அதுக்கடுத்து இந்த திமுக ஆட்சியில 78,000 பேராக அங்க ரிட்டையர்மெண்ட்டும் 18,000 பேர் போயிட்டாங்க. புதிதாக 6,700 பேர் தான் வேலைக்கு எடுக்கப்பட்டது. அடுத்தது 2011-16 அந்த அதிமுக அரசு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 79,908 பேர் இருந்தாங்க. அதுல 10,000 பேர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 9,729 பேர் வந்து வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. 2016-2021 ஆண்டு கால அந்த டென்யூர்ல 953 பேர் வேலையில் இருந்தார்கள். அதுல 9,800 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. அதுல 9,613 இது கடைசி அவங்க எடுத்த அந்த ஃபீல்ட் அசிஸ்டண்டா எடுத்தது. சோ அது இப்பவும் வேலைக்கு இருக்காங்க. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் கடனும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். சோ 343 பேர் மட்டும்தான் இவங்க வந்து வேலைக்கு எடுத்தாங்க. இதுதான் இப்ப இருக்கிற நம்ம இருக்கிற பக்கா டேட்டா. அதாவது இவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளவு வந்து கிட்டத்தட்ட 100% மேல அந்த டாரிஃப் சேஞ்சுக்கு அப்புறம் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கட்டின பணத்துல டாரிஃப் அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் 60,000 கோடிக்கு 69,000 கோடி கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் இவங்களுடைய இயர்லி எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து அப்படியே 100% கூடி இருக்கு. கடனும் 89,000 கோடி கிட்ட வாங்கிட்டாங்க. ஆனா இவங்க வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். அந்த காலாண்டு அந்த பாத்தீங்கன்னா 74,714 பேர் இப்ப இருக்கிறாங்க. சோ ரிட்டையர்மெண்ட் மட்டும் 9,136 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. சோ இதான் இந்த மொத்த டிஎன்இபில எம்ப்ளாயிஸ் எப்படி எவ்வளவு தூரம் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு பேர் வேலை பார்த்த ஒரு இடம். அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 2000 ஆண்டுல கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்த இடம் இன்னைக்கு 1,00,000 பேர் அப்ப இருந்த தேவைக்கு நம்ம இன்னைக்கு வந்து 5 மடங்கு 10 மடங்கு கூடி இருக்கு. நம்மளுடைய மின்சார தேவை நம்மளுடைய எவ்வளவு எண்ட் யூசர்ஸ் கன்சியூமர்ஸும் கூடி இருக்காங்க, எல்லாம் கூடி இருக்காங்க. இன்னும் 2 மடங்காக கூடி இருக்க வேண்டிய எம்ப்ளாயிஸ் தேஞ்சு கடைசியில் நம்ம 74,000 நிக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து 30 ஆண்டுக்கு பின்னாடி போயிருக்கோம். இதான் நம்ம வந்து இந்த 25 ஆண்டுகளை நம்ம திரும்ப நம்ம குறிப்பிட்டதுக்கு முக்கிய காரணம் எப்படி தேஞ்சிட்டு வந்ததுன்னு நம்ம காட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. எம்ப்ளாயிஸ் வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. இன்னைக்கு வந்து 10,000 கோடி செலவினங்கள் ஆகுதுன்னா அது பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. ஏன்னா இந்த துறைக்கு அவங்க தான் முக்கியம். கீழ இருந்து களத்திலிருந்து மக்களோடு அவங்க பணியாற்றுறது அவங்க தான் முக்கியம். சோ அதுல கூட போக்கஸ் பண்ணாமல் மற்ற விஷயங்களில் போக்கஸ் பண்ணனாலதான் இவ்வளவு கடன் சுமையும் இவ்வளவு செலவினங்களும் இவ்வளவு தூரம் இந்த துறை வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த துறை கடந்து வந்த பாதை தான். கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட், கம்ப்ளீட்டா வந்து வளர்ச்சியை நோக்கி எந்த விஷயமும் செலுத்தப்படவில்லை. எல்லாமே வந்து பர்ச்சேஸ்ல தான் போயிருக்காங்க. புதிதாக எந்த திட்டங்களும் பெரிதாக துவங்கப்படவில்லை. நம்ம இதுவரைக்கும் 4,000 மெகாவாட் 5,000 மெகாவாட் கூட சொந்தமாக நம்ம உற்பத்தி செய்யலன்னா அப்புறதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை நம்ம செஞ்சிருக்கணும். இன்னைக்கு தனியார் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 30,000 மெகாவாட் 40,000 மெகாவாட் சோலார்ல எல்லாரும் ரெனியூபிள் எனர்ஜில அவங்க ஜெனரேட் பண்ணிட்டு போறாங்க. ஏன் நம்ம பண்ணல? நம்ம பண்ணிருக்க வேண்டிய விஷயத்த தனியார்கள் வந்து இங்க பண்ணிட்டு போறாங்க. தனியார்களை அனுமதித்து அவர்கள் மூலமாக இன்டைரக்டா நம்ம லாபம் சம்பாதிச்சதை மட்டும்தான் இவங்க வந்து இந்த 25 வருஷமா பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல. ப்ரீவியஸ்ல இருப்போம் நான் அதை சொல்லிடுவோம். முன்னாடி போங்க. முன்னாடி இந்த இதுல இதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது தனியார்கள் மூலியமாக நம்ம இவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம என்னைக்கு வந்து நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்ம 3,495 மெகாவாட் தான் நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்மளுடைய உற்பத்தியிலே இருக்கு. அப்ப இவ்வளவு வருஷமாக இப்ப நீங்க மொத்தமாக தமிழ்நாட்டுல ரெனியூபிள் எனர்ஜில இது வரைக்கும் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும் 35,000-40,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் நம்மளுடைய அரசு துறை அதில் கவனம் செலுத்தவில்லை? கடந்த 25 ஆண்டுகளாக நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்றோம், மத்திய தொகுப்புல பர்ச்சேஸ் பண்றோம். ஏன் இங்க இருக்கிறவங்களுக்கே நம்ம வந்து இதுக்கப்புறம் இங்க இருக்கிற உள்நாட்டு இதுலயே வந்து இங்க இருக்கிற உற்பத்தியில ஏன் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணல? ஏன் ரேட்டு பாத்தீங்கன்னா சோலார் ரேட்டு 6.11 பைசா இது வரைக்கும் போடப்பட்ட தொகுப்பு. இது ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு. அதுல ஏன்ற காரணத்தை இன்டைரக்டாக என்னன்னா நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ் ஒவ்வொரு சோலாருக்கும் நல்ல உற்பத்தியாளர் 1 மெகாவாட் 2 மெகாவாட் உற்பத்தியாளர் இருக்காங்க. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ் அவர்கள் மூலியமா தான் இந்த அரசு பர்ச்சேஸ் பண்ணுது. எங்கேயுமே டைரக்டா உற்பத்தி செய்யறவங்க பர்ச்சேஸ் பண்ணல. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ் மூலமா தான் இவ்வளவு ஹையஸ்ட் பிரைஸ் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. அடுத்து போயிடலாம். அந்த எம்ப்ளாயிஸ் இது போங்க. சோ இதான் இது வரைக்கும்
எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, இதுல எவ்வளவு இதுல கடந்து வந்த பாதை, எவ்வளவு தூரம் இந்த ஒரு ஸ்னாப்ஷாட்டே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இந்த துறை தேஞ்சிட்டு வந்திருக்குன்னு. சோ இருக்கிற இடங்களையே மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒருத்தர் வந்து இப்ப 2000 ஆண்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. 99,484 பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு 74,000 பேர் தான் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து 3 பேர் 4 பேர் செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க. அதிகப்படியான பணி சுமை உள்ள ஒரு துறையாக இருக்கு. ஏன்னா அவங்க டே டு டே அவங்க களத்துல இருந்தாகணும். ஒரு ஃபியூஸ் போச்சுன்னா போகணும், டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னா போகணும், ஃபியூஸ் ஆஃப் போச்சுன்னா போகணும், களத்துல போய் தினமும் களத்துல போய் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்குற வேலை கிடையாது. எல்லாம் களத்துல நின்று போயிடணும். இப்ப சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா ஏன் டிலே ஆகுது? ஆள் இல்ல. டெய்லி சர்வீஸ் ரெக்வஸ்ட் அவ்வளவு வருது, யாரு போய் கொடுக்கறது? ஒரு ஆள் வந்து 10 பேர் வேலை செய்யறாங்க, அதனாலதான் சர்வீஸ் உடனே கொடுக்க முடியல. மீட்டர் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏன் டிலே ஆகுது? ஆள் இல்ல. சோ இதெல்லாம் தான் வந்து இதற்கான காரணம். இதை முறையாக அட்ரஸ் பண்றதுக்கு பெரிய விஷயமே இல்லை. சோ அதான் அடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கடந்த 3 வாரத்தில் நம்ம சொல்ல போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. சோ நம்மளுடைய இப்போ கரண்ட் வேக்கன்ட்ல இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதலாவதாக முதலமைச்சர் சந்திச்சு பேசியவுடன் அரை மணி நேரத்தில் சொன்னோம்ல, அரை மணி நேரத்தில் 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு நம்மளுடைய முதல்வர், தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒப்புதல் அளித்தார். இந்த ஆண்டுக்குள் அந்த 15,000 பேர் வேலைக்கு கண்டிப்பாக எடுக்கப்படுவார்கள். அதுக்கடுத்து பண்ண ஒரு இவங்க கடந்த ஆட்சியில் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா, கேங்பன் வந்து 2021 ஒரு 5,391 பேர் எடுத்தாங்க. அதுல என்ன கண்டிஷன்ல எடுத்தாங்கன்னு தெரியல. எப்போ இவங்க தான் ஓசியில யாரும் எடுக்கிறது இல்லையா, எல்லாம் ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஒரு எடுக்கணும்னா யாரும் வந்து ₹1 கொடுக்காம கூட உள்ள வர முடியாது. சோ எல்லாத்துக்கும் ஒரு கிரைட்டீரியா வச்சு பழைய கவர்மெண்ட், அதாவது 2021 ஒரு கிரைட்டீரியா வச்சு ஏதோ வாங்கிட்டு 5,391 பேரை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. சோ 5 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இந்த 5,391 பேரும், ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல, கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்காத மினிஸ்டர் இல்ல. ஏன்னா 3 மினிஸ்டர் மாட்டாங்க கடந்த 5 வருஷத்துல. ஆனா நிழல் ஒண்ணுதான், மினிஸ்டர் தான் வேற. நிழலா பின்னாடி இருந்து ஆபரேட் பண்ணது ஒருத்தரலாம். ஆனா மினிஸ்டர் தான் 3 மினிஸ்டர். ஆனா பார்க்காத மினிஸ்டர் இல்ல, பார்க்காத சிஎம் இல்ல, எல்லாரையும் பார்த்தாச்சு. சிஎம், அவர் மாப்பிள்ள, பையன், மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ், பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு வழியே இல்லை. இப்ப முதல்வரிடம் பேசி அந்த 5,391 பேரையும் சேர்த்து 20,449 பேர் இந்த ஆண்டு அவர்களை கண்டிப்பாக வேலையில் எடுக்கப்படுவார்கள். சோ இதற்கும் முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டது. அது பினான்சியல் அப்ரூவல் இருக்கு, ஏன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணனால. சோ இதையும் சேர்த்து 20,000 பேர் இந்த ஆண்டுகளுக்குள்ள 20,449 பேர் வந்து கண்டிப்பாக வேலையில் அமர்த்தப்படுவார்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். சோ சப்சிக்வெண்ட் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களெல்லாம் பணியில் அமர்த்தி இவங்களுக்கு போதுமான ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட் ஆண்டுகள். ஏன்னா இப்ப நம்ம அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா இடத்துலயும் ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற ரெக்கார்டே கிடையாது. மொத்தமாக எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒவ்வொரு நாளும் என்னிடம் வர்றவங்க பாத்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர் 15 வருஷம் இருக்கேன், 20 வருஷம் இருக்கேன். இங்கேயே பாத்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் சம்பளம் வாங்காமல் அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு டிஎன்இபி மூலமாக ப்ராப்பரா பேமெண்ட் போயிட்டு இருக்கு. சோ அவர்கள் வந்து அந்த தொழிலாளருக்கு 6 மாசம் 7 மாசம் பிஎஃப், இஎஸ்ஐ எதுவும் கொடுக்காம சம்பளம் கொடுத்திருக்காங்க. இப்பதான் முதல் முறையாக எத்தனை ஒப்பந்த தொழிலாளர்கள், எத்தனை வெண்டர் இருக்காங்க, அதை கன்சாலிடேட் பண்ற வேலையை இப்பதான் துவங்கியிருக்கு. அது சில வாரங்கள் பிடிக்கலாம், ஏன்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. சோ அவர்களுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் மொத்தமா லிஸ்ட் வந்த பிறகுதான் எவ்வளவு ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க, ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க லோக்கலா பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொத்த லிஸ்டையும் நம்ம எடுத்து கண்டிப்பாக இதுல என்ன பண்ணணும்னு நம்ம அசஸ் பண்ண முடியும். சோ அந்த ஒப்பந்த தொழிலாளரை தவிர்த்து விட்டு இப்ப நம்ம டிஎன்இபில நேரடியாக எடுக்க போறது அந்த 20,449 பேர் பிளஸ் அதுல இன்க்ளூடிங் அந்த கேங்மேன், விடுபட்ட அந்த கேங்மேன் இருக்காங்களா, 2021 ஆண்டிலிருந்து 5 வருஷமாக கஷ்டப்பட்டு வர அந்த கேங்மேனுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம முடிச்சு சீக்கிரம் பைனான்சியல் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம யாரையும் பழி வாங்குறதும் இல்ல. கடைசியில வந்து 2 அரசும் அவங்களோட ஈகோல நீ வாங்கிட்டு போட்ட, நான் வாங்கிட்டு போட்டேன்னு சொல்லி 2 பேரும் விட்டு அந்த 5,397 பேருக்கு கண்டிப்பாக இந்த அரசு ஒரு வழி கொடுக்கும்ன்றதை சொல்லிடுறோம். அடுத்த ஸ்லைட். இப்பதான் முக்கியமா நம்ம எம்ப்ளாயிஸ் வைஸ் பார்த்துட்டோம், எப்படி இந்த கடந்து வந்த பாதை, எவ்வளவு வந்து எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, எப்படி இந்த துறை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு. இப்ப நம்ம எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ், நம்மளுடைய ஹெச்டி லைன்ஸ் எல்லாம் வந்து கடந்த 2001 ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய growth ஆவரேஜா இருக்கு. இது 15% இருந்து 20% growth வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய கஸ்டமர் growth இருக்கு, அதாவது எண்ட் யூசர் growth இருக்கு. அதை தக்கன நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth இருக்கான்னு பார்க்கணும். அதான் இருக்கும். சோ ஓவராலா இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் மொத்தம் 1910 சப்ஸ்டேஷன்ஸ் இப்ப வரைக்கும் இருக்கிறது. சோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வந்து நம்ம கமிஷன் பண்ணி முடிச்சிருக்கோம்.
அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 2001க்கு முன்னாடி வரைக்கும் 618 அது வரைக்கும் இருந்த சப்ஸ்டேஷன் 618. அந்த 2001ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 259 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது அந்த அதிமுக ஆட்சியில். அதே நேரத்தில் 2006ஆம் ஆண்டுல இருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 289 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணப்பட்டது. 2011 இருந்து 16 வரைக்கும் 263 சப்ஸ்டேஷன்ஸ். 2014 இருந்து 2021 வரைக்கும் 359 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணுச்சு. கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது அதிகமான ரெவன்யூ ஜெனரேஷன் பண்ண ஆண்டு, அதிகமாக கடன் வாங்கப்பட்ட ஆண்டுலயும் 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் கமிஷன் பண்ணப்பட்டுச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், செந்தில் பாலாஜி அசம்பிளியில சொன்னார், நாங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணணும், அதோட டீடைல்ஸ் நாங்க கொடுக்குறோம் தனியா. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணாரு, வேற எதுவும் பண்ணல. இவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு, இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு, அதே நேரத்தில் நீங்க இவ்வளவு கடனும் வாங்கியிருக்கீங்க. அதனால இவங்க மொத்தமா அந்த ஆண்டுகள்ல, கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க டீடைல்டா எல்லாமே எந்தெந்த சப்ஸ்டேஷன் வரைக்கும் எங்களால கொடுக்க முடியும் அந்த டேட்டா இருக்கு, மொத்தமா வாங்கிக்கொள்ளலாம். 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் இவங்க கமிஷன் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம கடைசியில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பார்க்கலாம். நீங்க மற்றதெல்லாம் டீடைல் அதுலயே இருக்கு, ஏன்னா அதான் பெரிய நம்பர். சோ அதுல 2001ஆம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,35,457 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தமிழகத்தில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்க வந்து புதுதா இன்ஸ்டால் பண்ணான்னு பாக்குறோம். இதுல கடைசி 2 டென்யூர் பாத்துக்கலாம். அதாவது 2016 இருந்து 2021 வரைக்கும் 84,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கமிஷன் பண்ணிருக்காங்க, புதிதாக ப்ரொக்யூர் பண்ணி கமிஷன் பண்ணிருக்காங்க. அதுல 2021 இருந்து 2026 வரைக்கும் 99,573. அதான் அதையும் சொன்னார், கரெக்டா தான் சொன்னாரு. ஆனா அதுல அந்த சிபிஐ வழக்க மிஸ் பண்ணிட்டாரு. 99,573 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆவரேஜும் இதோடைய செலவினங்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனியா பார்ப்போம். பட் இந்த ஆவரேஜும் இதான் வந்து நம்ம அந்த ஆண்டுகள்ல பண்ணப்பட்டது. மொத்த உள்ள இப்போ கரண்டா தமிழகத்தில் உள்ள மொத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்ப இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். சோ தான் இந்த ஹெச்டி லைன்ஸ், அப்புறம் ஓஹெச் லைன்ஸ், இதெல்லாம் கிலோமீட்டர் இருக்கு. யூஜி கேபிள்ஸ் இதெல்லாம் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணிருக்குன்னு பாக்குறோம். ஒவ்வொரு ஆண்டுகள்லயும் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணிருக்கு நம்ம இங்க தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுலயும் 2006 இருந்து 2011 தான் வந்து அதிகமா, அதாவது 68,000. அதுக்கடுத்து 2011-14 இருந்து 53,384. 2016 இருந்து 2021 ஆண்டுகளில் 33,706 கிலோமீட்டர்ஸ் மொத்தம் லே பண்ணிருக்கு. அதே எல்டி லைன் சொல்றோம் நம்ம. அதே 2021 2026 வரைக்கும் 23,179 கிலோமீட்டர்ஸ் வந்து எல்டி லைன்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க. சோ இதான் மொத்த இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுலயும் எந்தெந்த ஆண்டுகள் எவ்வளவுன்னு குறிப்பிட்டு. நெக்ஸ்ட் போங்க. நம்மளுடைய மொத்த இப்ப அசெட், இப்ப இருக்கிற நம்ம எவ்வளவு அசெட் இருக்குன்னு பாத்துட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருந்து ஹெச்டி லைன்ஸ் இருந்து எல்லா லைன்ஸுக்கும், கண்டக்டர்ஸ் எல்லாருக்கும். இதுல எவ்வளவு வந்து பழையது, இப்ப நீங்க இந்த துறையில 25 ஆண்டுகளுக்கு மேல போன சப்ஸ்டேஷன்ஸ் கண்டிப்பா பயன்படுத்தவே முடியாது. சோ அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிற வல்லுநர்கள், டெக்னீஷியன் சொல்றது. சோ அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் 25 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்த முடியாது. சோ அது மாதிரி எவ்வளவு வந்து 25 ஆண்டுகளை கடந்ததுன்னு நம்ம பாத்துக்கோம். சப்ஸ்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மொத்தம் 33 கேவிஎல்ல 797 சப்ஸ்டேஷன்ஸ்ல 184 சப்ஸ்டேஷன் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டுச்சு. சோ இன்னும் நீங்க அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் நம்ம முடியறப்ப, அப்போ அதாவது 2001-2006 காலகட்டங்களில் போட்ட மேலும் ஒரு சில, அதாவது ஒரு 200-300 சப்ஸ்டேஷன்ஸ், அதுவும் 25 ஆண்டுகளை கடந்துரும். சோ அடுத்த 5 ஆண்டுகள்ல. சோ அதே 110 கேவியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%, 970ல 449 வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. சோ இதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ல 42,000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. 20 ஆண்டுகளை கடந்தாலே அதோடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். 25 ஆண்டுகளை கடந்தது வந்து 42,808 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. அப்ப 20 ஆண்டுகளை கடந்ததுன்னு பார்த்தா இன்னொரு 50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். சோ இதான் வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அதாவது நம்ம லோட தாங்க முடியல, எல்லா இடத்துலயும் கஸ்டமர்ஸ் அதிகரிச்சிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்ல. அந்த ஒரு பழைய 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ அதே கெப்பாசிட்டியில் ரன் பண்ண முடியல. இதனாலதான் அங்கங்க லோ வோல்டேஜ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. சோ இதை ரீப்ளேஸ் பண்றது, இதை எப்படி சரி பண்றோம் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட். சோ இப்ப இருக்கிற இந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கான எவ்வளவு திட்டங்கள் இதை நம்ம இந்த ஆண்டே தொடங்க போறோம். அதாவது எந்தெந்த ரீஜியன்ல, இப்ப சென்னை, கோயம்புத்தூர், இதை நம்மளுடைய 12 ஜோன் இருக்கு, 12 ரீஜன் இருக்கு நம்மளுடைய டிஎன்இபில. சோ அதை வந்து
ரிப்பேரும் அப்கிரேடும், ஏன்னா பழைய சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய உடனடி கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதற்கு எவ்வளவு மொத்தம் வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8318 கோடி வந்து பழைய சப்ஸ்டேஷன்ஸை புதுப்பிக்கும் பணிகள், அதை ரிப்பேர் பண்ற பணிகளை நம்ம உடனடியாக துவக்க போகிறோம். இதையும் இப்ப முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் போங்க. ஸோ இப்போ ஆன்கோயிங் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 121 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. மொத்தம் அதாவது கடந்த ஆட்சியில அவங்க அனௌன்ஸ் பண்ண 423 சப்ஸ்டேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 32 கமிஷன் ஆயிடுச்சு. 121 ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கு. அந்த 121ல பாத்தீங்கன்னா 20 வந்து பழைய 2016-21ல ஆரம்பிச்சது இன்னும் முடிவடையாமல் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அதையும் சேர்த்து 121 ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. 270 அனௌன்ஸ்மெண்டா தான் இருக்கு. இன்னும் இடம் ஐடென்டிஃபை பண்ணல. ஃபண்டிங் எல்லாம் இதுல எல்லாம் ஃபண்டிங் எப்படி நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபண்டிங் எல்லாம் வந்து நம்ம லோன்ல தான் அரேஞ்ச் பண்ணி டைப் பண்ணி ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு 270 இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இடமும் ஐடென்டிஃபை பண்ணல. அதையெல்லாம் சேர்த்து இனி வர்ற ஆண்டுகள்ல நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் மீட் எடுக்கிற முதல்ல அந்த ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணுவோம். அது கூட நம்ம புதிய சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கும் பணிகளையும் சேர்த்து செய்வோம். அடுத்த ஸ்லைட்ல சோ நம்ம அடுத்த ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போறோம் இந்த 2026 2027. ஏன்னா நம்ம உடனடியாக செய்யற வேலையில நம்ம ஹையரிங்கும் வேலைக்கு எடுக்கிறதும் 15,000 பிளஸ் அந்த 5,000 கேங்மேன் 20,000 பேர் எடுக்கிறோம். அதற்கடுத்து இந்த பழைய சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம வந்து புதுப்பிக்கும் பணிகளையும் நம்ம உடனடியாக துவக்க போறோம். அது இல்லாமல் இந்த வருஷம் 2026-27 ஆண்டுகளுக்குள்ள நம்ம என்னென்ன வேலைகளை துவக்க போறோம்னு பாத்தீங்கன்னா 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக இதான் வந்து அன்னைக்கு முதல்வர் அறிவிச்சதுல இந்த 15,000 கோடி செலவுல 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக துவக்க போறோம். அதுக்கு லேண்ட் அக்யூசிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உடனடியாக துவக்கும் பணிகள் தான் இப்போ உடனே இருக்கு. அதே நேரத்தில் இஹெச்பி சப்ஸ்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1056. அதுக்கப்புறம் கடைசியில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம். 60,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இந்த வருஷம் ப்ரொக்யூர் பண்ண போறோம். மீட்டர்ஸ் வந்து 21,70,000 மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து 21,512 கோடிக்கு இந்த வருஷம் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலைசேஷனுக்காக நம்ம செய்ய போற வேலைகள் இந்த ஆண்டு மட்டும். அடுத்த 4 ஆண்டுகள் என்ன செய்ய போறோம்னு இதுல பார்த்தோம். ஸோ அடுத்த 4 ஆண்டுகள்ல 238 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம புதிதாக மேலும் உருவாக்க போறோம். இது இல்லாமல் அடுத்த 4 ஆண்டுகளில் புதிதாக உருவாக்க போறோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு இதுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா இதை பண்ணாதான் நம்ம அடுத்து வர்ற நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸை நம்மளுடைய கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இப்போ நீங்க 4,47,000 டிரான்ஸ்ஃபார்மர் இப்பயே 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட 25,000 பழசு. ஸோ நம்ம முடிவடையும் படத்துல 1,00,000 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதனால 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸையாவது நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கிறோம். அடுத்த ஸ்லைட். ஸோ நம்ம ப்ரொபோஸ்ட் சப்ஸ்டேஷன்ஸ் எங்கெங்க பண்ணிட்டு இருக்கோம், இப்போ எங்கெங்க பிளான் பண்ணி இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல அதோடைய ஸ்பிளிட் எங்கெங்க வந்து நம்ம ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண போற ப்ரொபோஸ்ட் சப்ஸ்டேஷன்ஸ் இந்த ஆண்டு தூங்க போற சப்ஸ்டேஷன்ஸோடைய ஸ்பிளிட் அப்ப இந்த 231 போலாம். அடுத்த ஸ்லைட். அதான் 2027 இருந்து அடுத்த 4 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அதோடைய ஸ்பிளிட் அப், அதாவது சென்னை அந்த ரீஜன் வைஸ் நம்ம ஸ்பிளிட் அப், இதுல இடமெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்ட் எல்லாம் நம்ம லோன் டை அப் தான் பண்றோம். லோன் டை அப்ல இதை எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானிங் மொத்தம் வந்து அடுத்த 5 ஆண்டுகள்ல 469 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து உருவாக்கும் பணிகளை நம்ம இப்போதைக்கு திட்டமிட்டு இருக்கோம். தேவைக்கேற்ப அதிகரிக்கணும்னாலும் அப்ப தேவைக்கேற்ப அறிவிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அட்லீஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம வந்து பிளான் பண்றது நம்ம 469 சப்ஸ்டேஷன் வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணிருக்கோம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆன்கோயிங் நம்ம வந்து தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஹைட்ரல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பல ஆண்டுகளாக 10-15 ஆண்டுகளாக நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது எப்போ முடிக்கணும், எந்த காலாண்டு, எவ்வளவு திட்டமிடல், ஏன்னா ஒவ்வொரு அரசும் மாறி மாறி வந்த காரணத்தினால் இந்த 5 வருஷம் அந்த 5 வருஷம் மாத்தி மாத்தி வந்த காரணத்தினால் ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதோடைய கண்டினியூட்டி இல்லாம போன விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க எண்ணூர்ல பாத்தீங்கன்னா 2013 ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் சுமார் வந்து 9,799 கோடியில திட்டமிடப்பட்டு ஆரம்பிக்க இப்ப டோட்டல் காஸ்ட் இப்ப அடிஷனலா வந்து 7,252 கோடி தேவைப்படுது அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு. ஸோ அதற்கான பணியும் இப்ப விரைவாக முதல்வர் அன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு விரைவாக முடிக்கும் பணிகளை துவக்கிட்டு இருக்கோம். அதே தான் உடன்குடிக்கும் இப்ப அடிஷனலா வந்து 818 கோடி தேவைப்படுது. அதுவும் 2013 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த 2 வந்து நம்ம ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இடிபிஎஸ் நம்ம இங்க தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு 2012 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து
திட்டமிடப்பட்ட போது 6380 கோடியில திட்டமிடப்பட்டு அதுல வந்து 2871 கோடி செலவுகள் செஞ்சு கடந்த 2 வருஷமா அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஃபீசிபிலிட்டி இல்லை, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இது வரைக்கும் அதுல செலவு செஞ்சது மட்டும் 2871 கோடி செலவு செய்து அப்படியே கிடப்பில் விட்டு விட்டார்கள். ஸோ அதை நம்ம எக்ஸ்பர்ட்டை வச்சு அசஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த உப்பூர் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம். உப்பூரும் அதே மாதிரி தான் 2010 அந்த திமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டது. 12,778 கோடி செலவில் திட்டமிடப்பட்டது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5,920 கோடி இது வரைக்கும் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக 2021 அது ஸ்டாப்ட் இல்ல, தப்பா இருக்கு. அது 2021 அது வந்து கிடப்பு, அதுல இருந்து அப்படியே கிடப்புல கிடக்கு. அந்த உப்பூர் பிளான்ட் 5 ஆண்டுகளாக எந்த வேலையும் செய்யல, 5 ஆண்டுகள் அப்படியே கிடப்புல இருக்கு. சோ இதையும் முதல்வர் அசஸ் பண்ணி அன்னைக்கு ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டு உடனடியாக இதையும் முடிக்க சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணியாச்சு மக்களோட வரி பணத்தை எடுத்து. அந்த உப்பூருக்குலாம் வந்து கேட்ட வரைக்கும் அதுக்கு வாங்கின கடனும் செலுத்தப்பட்டு விட்டுச்சான். வாங்கின கடனையும் செலுத்தியாச்சு, ஆனால் அது அனைத்தும் அப்படியே கிடப்பில் போட்டு ஒரு ஓரமாக போட்டு வச்சிருக்காங்க. சோ இவ்வளவு வாங்கின கடந்த 5 ஆண்டுகள் இவங்க வாங்கின கடன், இவங்க இன்க்ரீஸ் பண்ண ரெவன்யூ, இது எதுலயும் இந்த இதுல போக்கஸ் பண்ணவே இல்லை. சோ நம்ம அடிஷனலா ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்களா? இல்ல. அடுத்து போங்க. சோ கடந்த இதுல ஹைடல் ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன இப்ப பம்ப்டு ஸ்டோரேஜ்ல நிறைய நம்ம போக்கஸ் பண்றோம். ஏன்னா பீக் ஹவர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக போக்கஸ் பண்றது. அதுவும் வந்து 2016-21 ஆண்டுகள்ல ஆரம்பிக்கப்பட்டது. இந்த குந்தா ப்ராஜெக்ட்ஸும் அதே மாதிரி தான். சோ இதெல்லாம் திட்டமிடப்பட்டு எவ்வளவு அடிஷனல் ரெவன்யூ இப்ப தேவைப்படுது இப்ப இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கும். சோ இதெல்லாம் விரைவாக இந்த ஆட்சி காலத்தில் முதல்வரும் உத்தரவிட்டிருக்கிறார். சீக்கிரமா முடிச்சு நம்ம துவக்கும் பணிகள்ல இருக்கிறோம். சோ அதெல்லாம் விரைவாக ஆய்வு செய்து அடுத்தடுத்த கட்டத்துல சீக்கிரமா முடிக்கிற வேலையில நம்ம பண்ணிருக்கிறோம். அடுத்தது போங்க. சோ இதுல ப்ரீவியஸ்ல இருக்கும். சோ இந்த 2லயும் பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக எந்த புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கல. இப்ப இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது ஹைட்ரல் தெர்மல் ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா, இனிஷியேட் பண்ணிருக்காங்களா? எதுவும் புதிதாக ஆரம்பிக்கப்படவில்லை. எதுவும் புது அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. எல்லாம் ஐடென்டிஃபைடோட இருக்கு. பிஓ ரிலீஸ் பண்ணிருக்கு. எந்த இதுவும் புதிதாக துவங்கப்படல. அடுத்தது போலாம். சோ நம்ம கடந்த 4 வாரத்துல என்னென்ன, அதாவது எம்ப்ளாயி ரிலேட்டட்ல எவ்வளவு பேர் ஹையர் பண்றதுக்கான நம்ம வேலைகளை துவங்கி இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம வந்து எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக துவங்க இருக்கிறோம், அதே நேரத்தில் எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க இருக்கிறோம், எவ்வளவு புதிதாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்ல வாங்க இருக்கு, அனைத்து திட்டமிடலும் செஞ்சு அதற்கான வேலைகள் துவங்கப்பட்டு விட்டுச்சு. அது இல்லாமல் நம்ம இங்க ப்ராசஸ் ஓரியன்டா எவ்வளவு சேஞ்சஸ் நம்ம பண்ணிருக்கோம் நம்ம பாக்குறோம். அதாவது நிறைய அவுட்டேஜஸ் சொல்றாங்க, டெய்லி இவ்வளவு அவுட்டேஜஸ் போகுதுன்னு. சோ அந்த அவுட்டேஜஸ் மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கொள்ள வேணும், எவ்வளவு அவுட்டேஜஸ் ஒவ்வொரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதற்காக கடந்த 1 வாரமாக டெய்லி டேஷ்போர்டு எவ்வளவு அவுட்டேஜஸ், அதாவது எந்தெந்த இடத்துல பவர் ஃபெயிலியர் ஆகுது, எவ்வளவு அவுட்டேஜஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். சோ அதுல எவ்வளவு நேரத்துல அதை ரெக்கவர் பண்றாங்க, எந்தெந்த இடத்துல அவுட்டேஜஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். இதுவரை நான் பார்த்தவரை 52 இருந்து 55 இடங்கள் அதிகமாக அவுட்டேஜஸ் தமிழ்நாடு முழுவதும். அது எவ்வளவு நேரத்துல ரெக்கவர் பண்றதும் சேர்த்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். அது ஒரு புது இனிஷியேட்டிவ். அதுக்கடுத்து கிரீன் ரெனியூவபிள் எனர்ஜில இந்த சோலார், விண்ட் மில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் இது முன்னாடி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். பார்ட்டி ஃபண்ட் ரொம்ப கோவம் வந்தது நிறைய பேருக்கு. சோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜில இது வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்த எல்லாருக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும் பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்பவும் பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துட்டு ஏதாவது கிடைக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லலாம். அவர்களுக்கு தேவையான அந்த பார்ட்டி ஃபண்ட் யார்கிட்ட கொடுத்தாங்களோ அதை வாங்கி நாங்கள் திரும்ப கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறோம். சோ அந்த பார்ட்டி ஃபண்டை கொடுத்துட்டு அதுல பெரிய சிக்கல் இருந்த துறை வந்து அந்த கிரீன் எனர்ஜில சோலார்ல. சோ அதுல 1 மெகாவாட்டுக்கு இதுவரை ஒரு பெரிய அளவுல 20-25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் இது வரைக்கும் அப்ளிகேஷன் உள்ள போயிருக்கு. அப்புறம் கமிஷனிங், அந்த இடம் உங்களுக்கு ஏறது வர்றது எல்லாமே சேர்த்து தான் அந்த கிரீன் எனர்ஜில போயிட்டு இருந்துச்சு. சோ அதை டிரான்ஸ்பரண்டா ஆக்கும் முயற்சியாக நம்ம வந்து அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். முதல் கட்டமாக நம்ம என்ன போறோம்னா பேட்டரி ஸ்டோர்டு போறோம். இனி வர்ற காலங்களில் முதல் கட்டமாக விரைவில் முதல்வருடைய ஒப்புதல் பேர்ல இது லான்ச் செய்யப்படும். முதல் கட்டமா பேட்டரி ஸ்டோர் தான் போறோம். ஏன்னா லோட் ஃப்ளோ ஸ்டடி இல்லாமல் இவர்கள் சரியாக திட்டமிடாமல் எல்லா இடத்துலயும் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க, சோலாருக்கும் விண்டுக்கும். சோ அதனால நிறைய இடத்துல ஹை வோல்டேஜ் நிறைய இருக்கு. அது எவ்வளவு வருது, எவ்வளவு லோடு இருக்கு, எவ்வளவு இல்லன்னு தெரியல, ரியல் டைம் டேட்டாவே இல்ல. சோ அதற்கான முழு அளவுல லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணும் பணிகள் கடந்த 3 வாரங்களாக நடந்துட்டு வருது. சோ அதை செய்யாமல் நம்ம வந்து புதிதாக அப்ளிகேஷன் துவங்க முடியாது. அதனால பேட்டரி ஸ்டோர்டு மட்டும்தான் அடுத்த வர ஒரு சில நாட்களில் நம்ம அனைத்தும் முடிஞ்சு இப்ப அதுக்கான பாலிசி டிஃபைனிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த டிஎன்இபில வந்து இவ்வளவு பெரிய ஒரு துறை, ஒரு டெக்னிக்கலான துறை, எலக்ட்ரிக்கல்ல இவ்வளவு பெரிய இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய துறையாக வளர்ந்துக்க வேண்டிய துறையில இது வரைக்கும் R&D டீமே இல்ல. சோ அதனால நம்ம புதிதாக R&D டீம் ஒன்று உருவாக்கப்பட்டு
நம்ம ஐஐடியோட கொலாபரேஷன் பண்ணிருக்கோம். விரைவில் அதுக்கான கொலாபரேஷன் நம்ம சைன் ஆயிடும். சோ அவரெல்லாம் உள்ளடக்கி தான் நம்ம வந்து இப்ப பாலிசி டிசைனிங்ல டிஃபைனிங் பண்ண போறோம். ஏன்னா ரெனியூவல் எனர்ஜில எவ்வளவு பேட்டரி ஸ்டோர் வேணும், எவ்வளவு பண்ணணும், என்ன மாதிரியான பாலிசி கொண்டு வந்து எல்லாம் டிஃபைன் பண்ணி ஒரு சில ஒரு 10 நாட்களுக்குள்ள இதை நம்ம லான்ச் பண்ணிடுவோம். சோ இனிமேல் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா எங்கெங்கெல்லாம் நீங்க அவைலபிள் இருக்கோ நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கலாம். எந்த பார்ட்டி ஃபண்டும் கிடையாதுன்றத திரும்பவும் கோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கிளவுட் ஆடிட்டிங்னு ஒரு சிஸ்டம் வந்து கடந்த 5 வருஷமா பண்ணிருக்காங்க. இது நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, இந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்ல கிளவுட் ஆடிட்டிங்னு ஒன்று வச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு வெளியில ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம்கிட்ட போய் இவங்க போய் பில்ஸை சப்மிட் பண்ணிட்டா அவங்க சிக்னேச்சர் பண்ணாதான் இங்க பில்லே சாங்ஷன் ஆகுது. ஆனா அவங்ககிட்ட வேலை பார்க்குற அந்த தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சரியான சம்பளம் போதா இல்ல, சரியா இஎஸ்ஐ பிஎஃப் கட்டுறாங்களா இல்ல. சோ சம்பளமும் போகாமல் இஎஸ்ஐ பிஎஃப் கட்டாமல் எவ்வளவு பேர் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் இருக்காங்களான்ற அக்கௌண்ட் யார்ட்டையுமே இல்ல. அதெல்லாம் அந்த கிளவுட் ஆடிட்டிங்னு ஒரு டீம்ல இருக்கு. சோ இது என்னன்னா முற்றிலும் வந்து முறைகேடு செய்யறதுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு பிளான் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க டிஎன்இபிலே இவ்வளவு பேர் இருக்கப்ப நம்மளே வெரிஃபை பண்ணி கொடுக்காம எதுக்கு கிளவுட் ஆடிட்டர்னு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்? நீங்க 100 பேர் வேலை பாக்குறீங்கன்னா 100 பேருக்கு கையெழுத்து நீங்க போடணும்னா 100 பேருக்கும் ஒரு பில் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி தான் இந்த சிஸ்டம் இருந்துச்சு. இது இருக்கிற நம்ம வெண்டர் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் வச்சிருந்தோம், கடைசி கலைவாணர் அரங்கத்தில் வச்சிருந்தோம். அதுல பலர் இதை சுட்டிக்காட்டினார்கள். அடுத்த நாளே இது ரத்து செய்யப்பட்டது. சோ இப்ப இருந்து புதுசா என்ன பண்ணிருக்கோம்னா, யாரெல்லாம் ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்களோ அவங்க அனைவரும் அவங்களுடைய எம்ப்ளாய்க்கு பே பண்ண பே ஸ்லிப், இஎஸ்ஐ பிஎஃப் அந்த முந்தைய மாதத்துக்கு இப்ப கடந்த மாதத்துக்கு இந்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணா மட்டும் தான் அவங்களுக்கு பில்லிங் ப்ராசஸ் ஆகுன்ற புது சிஸ்டத்தை நம்ம போன மாசம் வந்து உருவாக்கி இருக்கிறோம். அது இந்த மாசத்துல இருந்து யாரெல்லாம் எம்ப்ளாய் ஒப்பந்த தொழிலாளருக்கு அவங்களுடைய சம்பளத்தை அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு இஎஸ்ஐ பிஎஃப் கட்டினால் மட்டும்தான் அவர்களுக்கு பில்லிங் இங்க ப்ராசஸ் செய்யப்படும். நான் நிறைய பேர் என்ன வந்து சந்திச்சாங்க, 6 மாசம் சம்பளம் வராமல் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு முறையாக டிஎன்ஏபில இருந்து அந்த வெண்டருக்கு போயிருக்கு. 6 மாசமா சம்பளம் வாங்க. இதே பில்டிங்ல என்கிட்ட வந்து 4-5 பேர் பார்த்தாங்க. சோ அதற்கப்புறம் தான் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு யாரெல்லாம் அந்த மாதிரி தொழிலாளர்களை ஏமாற்றிருக்காங்க அவங்க மேலே கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஒரு சில பேர் மேல கொடுத்திருக்கோம். நடவடிக்கையும் எடுப்பதற்கான நோட்டீஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. இதை யாரும் தவறும் பட்சத்தில் எம்ப்ளாய்க்கு அந்த ஸ்டாச்சுரரி கம்ப்ளைன்ஸ்ல யார் மிஸ் பண்றாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பணிகள் கண்டிப்பாக டிஎன்ஏபி துவங்கும். ஏன்னா எந்த இடத்துலயும் தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர் யாரும் பாதிக்க விட மாட்டோம். அதுல உறுதியா இருக்கணும். அதுதான் இந்த ப்ராசஸ நீக்கிவிட்டு கடந்த மாதத்துல இருந்து எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ல கொண்டு வந்தாச்சு. அடுத்து இந்த கான்ட்ராக்ட் நம்ம தான் சொன்ன இந்த பில்லிங் வந்து இனிமேல் ப்ராசஸ் பண்ண கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் பில்லிங் ப்ராசஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனி அவங்க பில் எல்லாம் சப்மிட் பண்ண பிறகு தான் எம்ப்ளாயி கொடுத்த சம்பளத்துடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஎஸ்ஐ பே கொடுத்த பிறகு தான் நம்ம பண்ணுவோம். ஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டல் வந்து கவுன்சிலிங்க்கு இனிமேல் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ஸும் நடக்காது. முன்னெல்லாம் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய பண்ணியிருந்திருக்காங்க. சோ நீங்க திடீர்னு வேணா உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ரெவன்யூ வேணா ஒரு 500 பேர் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா வேகன் கிரியேட் ஆகும். சோ அதன் மூலியமாக உங்களுக்கு வேண்டியவர்களை நிரப்பிக் கொள்ளலாம். சோ அந்த ப்ராசஸ் இனிமேல் கிடையாது. தெளிவாக போர்ட்டல்ல எங்கெங்கெல்லாம் வேகன்ட் இருக்கோ அது பப்ளிஷ் செய்யப்படும். வருடத்திற்கு 2 முறை கவுன்சிலிங் நடத்தப்படும். தேவையானவர்கள் அப்ளை பண்ணா உடனடியாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்க யாரையும் அணுக வேண்டாம், யார்ட்டையும் பணம் கொடுக்க வேண்டாம். முறையாக மெரிட்டோரியஸ்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுக்கான போர்ட்டலும் துவங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கிரீன் எனர்ஜிக்கு கடந்த வாரம் வந்து 5 ஜோனல் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உடுமல்பேட்டிலையும் திருநெல்வேலியும் 2 ஜோன் இருந்துச்சு. அந்த 2 ஜோன் மூலியமா தான் அனைத்து விஷயங்களும் நடைமுறைப்படுத்து. அதாவது நீங்க அப்ளிகேஷன் அந்த ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த ஜோனு, அங்க அந்த ஜோன்ல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்ல நிறைய புரோக்கர்ஸ் தான் இருந்தாங்க. சோ அப்ளிகேஷன் ஃபில் பண்றது ஒருத்தர், அதை ப்ராசஸ் பண்ற ஒருத்தர், கையெழுத்து போடுற மட்டும் தான் நம்ம டிஎன்இபி. சோ அது அனைத்தும் டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டு நீங்க ஃபீல்டு விசிட் இதற்கு மட்டும் 5 ஜோனலாக பிரிச்சு உடனடியாக அவங்களுக்கு போய் ஃபீல்டு விசிட் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்காக 5 ஜோனா பிரிச்சு கடந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எல்லா அப்ரூவலும் ஹெட் ஆபீஸ்க்கு வந்துருச்சு. நிறைய இடத்துல லோட் ஃப்ளோ ஸ்டடியும் தெளிவாக போயிட்டு இருக்கு. அது போக நிறைய இடத்துல கமிஷனிங் பெண்டிங் இருக்கு. எனக்கு நிறைய பேருக்கு பெண்டிங் இருக்கு. லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உடனடியாக கொடுக்கப்படுறது. கடந்த வார 2-3 நாட்களாக யாருக்கெல்லாம் அந்த சோலார்ல முடிச்சு கமிஷனிங் பெண்டிங் இருக்கோ அவங்களுக்கு உடனடியாக கொடுக்கப்பட்டு வருது. அடுத்ததா எம்ப்ளாயி ரிலேட்டடா எவ்வளவு தூரம் இந்த 25 ஆண்டுகளாக இங்க வேலை பார்த்த ஊழியர்களை எப்படி இவ்வளவு நடத்த முடியுமோ பல முந்தைய அரசுகள் அவ்வளவு மோசமாக. ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் என்ன வந்து பார்த்தவங்க சொன்னாங்க 20 ஆண்டுகளாக ஒரே கிரேட்ல இருக்காங்க, 18 ஆண்டுல ஒரே கிரேட்ல இருக்காங்க. கடைசி நாள் அவங்க ப்ரொமோஷனுக்கு முதல் நாள் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முதல் நாள் ப்ரொமோஷன் கொடுத்து ரிட்டையர் பண்ணோம். அது எவ்வளவு பெரிய தவறு. ஒருத்தர் வந்து ஒரு பணியில சேராங்க ஒரு நிறுவனத்தை நம்பி ப்ரொமோஷன் நேரத்துக்கு கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு எம்ப்ளாயிஸ்க்கு தேவையான அந்த நேரத்தில் கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு அந்த நிறுவனம் நடக்கணும். சோ அவங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கு தேவையானது செஞ்சு விட்டு அவங்க ஏன் வந்து அக்கறை இல்லாம வேலை பார்க்க போறாங்க.
ஸோ அதை நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த 4 வாரத்தில் வந்து ஒரே ஷாட்டா நம்ம வந்து 383 பேருக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் நம்ம அப்பாயின்ட் பண்ணிக்கணும். நேற்று கொடுத்த 383 பேர், அந்த 18 பேர், மொத்தம் 401 அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் ஒரே ஷாட்ல நேற்று கொடுத்தோம். முதல்வர் கொடுத்தாரு. அது இல்லாமல் 300 பேருக்கு அந்த ஏஇல இருந்து இஇ ப்ரொமோஷன், அது ஒரே நாள்ல அனைவருக்கும் வேக்கன்ட் எவ்வளவு இருக்கோ ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி நம்ம ஏஇல இருந்து ஜேஇ அவங்க ப்ரொமோஷன் 117 பேர். அடுத்து இந்த கேங்மேன் டிரான்ஸ்ஃபர்ஸ் ரெக்வஸ்ட் 3440 பேருக்கு. பல ஆண்டுகளாக இவங்க யாரை சந்திச்சால், ஏன்னா சந்திச்சா நீங்க தேவையான பார்ட்டி ஃபண்ட் கொடுக்காம ஒரு டிரான்ஸ்ஃபரும் நடக்காது, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 3440 கேங்மேனுக்கும் ஒரே நாள்ல அவங்க கேட்ட இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் வழங்கப்பட்டு விட்டுச்சு. போன 19ஆம் தேதி, ஜூன் 19ஆம் தேதி ஒரே நாள்ல அவங்க கேட்ட இடத்திற்கு பல வருடங்களாக பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு இனிமேல் பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து ஒரே நாள்ல அந்த 3440 பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் இந்த 2012 பேட்ச், அப்ப இந்த ஏஇ பேட்ச் வந்து கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேல இருக்காங்க. சோ அவர்களை வேலைக்கு எடுக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய குளறுபடியில் எடுத்தார்கள். அவர்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து பல கோர்ட் ஆர்டர்ல இருந்து பெண்டிங் இருக்கு. அவர்களுக்கும் நம்ம ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டோம். விரைவாக முடிக்கப்பட்டு இன்னும் ஒரு மாதத்துக்குள் அவங்களுக்கும் ஒரே ஷாட்ல அந்த 700 பேருக்கும் வேக்கன்ட் எவ்வளவு இருக்கோ அதை பார்த்து ப்ரமோஷன் கொடுக்கப்படும். இனிமேல் ஆனுவலா நம்ம எவ்வளவு ஹையர் பண்ண போறோம்ன்ற சார்ட்டும் தெளிவா பப்ளிஷ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி அவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இப்ப நேத்து நம்ம போட்ட 401 பேருக்கு வேலைக்கு, இதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா 10 பேரா தனியா கூப்பிட்டு உங்களுக்கு வேலைக்கு எடுக்க போறோம், நீங்க பார்த்து எவ்வளவு பண்ணுங்கன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாமல் நியமனங்கள் நடந்துட்டு வந்தது. சோ இது இனிமேல் அப்படிலாம் கிடையாது. ஆனுவலா நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த பப்ளிஷ் பண்ணதுபடி அவங்க டிஎன்பிஎஸ்ல போவாங்க. மெரிட்டோரியஸா கண்டிப்பா ஹைரிங் முடியும். இப்ப இந்த நம்ம 15,000 அந்த 5,000 அப்படிதான் இருக்க போது. எங்கெங்க வேக்கன்ட் இருக்கோ அது தக்கனதான் ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் இருக்கும். எந்த பாகுபாடும் இருக்காது. சோ அதை நம்ம பப்ளிஷ் பண்ண போறோம். எல்லாமே வர்ற காலங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சோ இதெல்லாம் தான் இந்த கடந்த 3 வாரங்கள் இந்த அரசு, முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு உத்தரவின் பேர்ல இது நடந்த விஷயங்கள். இந்த டிஎன்இபில நம்ம எடுத்த புது இனிஷியேட்டிவ்ஸ். அடுத்த ஸ்லைட். சோ நம்ம மொத்த கன்சியூமர்ஸ் எவ்வளவு இருக்காங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்ப வரைக்கும் மொத்தமா டொமஸ்டிக்ல நீங்க 2,50,00,000 டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ், மொத்தமா பாத்தீங்கன்னா 3,51,00,000 கன்சியூமர்ஸ் நம்ம மொத்தம் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு தூரம் இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாக்குறோம். சோ நீங்க ஒவ்வொரு வருஷமும் அதாவது 2006 காலகட்டங்கள்ல 24%, 2011ல 27% இன்க்ரீஸ் இருந்திருக்கு, 2016ல 18%, 2021ல 16%, 2026ல பாத்தீங்கன்னா 14% தான் growth, கன்சியூமர்ஸ் growth. அப்ப நீங்க புது தொழில்துறை துவங்கப்பட்டது இல்ல, புதிதாக நிறைய எம்எஸ்எம்இ உருவாக்கப்பட்டதா இல்ல. ஏன்னா இருக்கிற எல்லா ஆண்டுகளையும் கடந்த 25 ஆண்டுகள்ல ரொம்ப குறைவான growth, கன்சியூமர் growth, எண்ட் யூசர் கன்சியூமர் growth வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல தான் மொத்தம் 14% தான். சோ உங்களுக்கு புது ரெவன்யூவும் வந்திருக்கு, புதிதாக நீங்க கடனும் 80,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்கீங்க, எக்ஸ்பென்ஸும் நீங்க 50,000 கோடிக்கு மேல அதிகரிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எண்ட் யூசர்ஸும் அதிகம் இல்ல, அதே ஆவரேஜ் தான் இருக்கு. அந்த ஆவரேஜை விட நம்ம கம்மி. சோ அப்போ இவ்வளவு தூரம் உங்களுடைய செலவினங்கள் எல்லாம் அதிகரிச்சது, இந்த பணம் எல்லாம் எங்கே போகணுன்றதா ஒரு கேள்வி. அதற்கான விடையும் நாமளும் அடுத்தது போங்க. சோ இது ஓவரால் சம்மரைஸ், அதாவது எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இவங்க ஓவரால் ஹையர் பண்ணிருக்காங்க 2001ல இருந்து, இந்த பழைய இதுல இருந்து மொத்த சம்மரைஸ். ஏன்னா பாத்தீங்கன்னா மொத்தமாக தெரியும் இந்த சார்ட்ல எவ்வளவு தூரம், அதாவது 2001 2006 காலகட்டத்தில் 425 பேர் எவ்வளவு, ஏன்னா மொத்த கம்பாரிசன் பார்த்தா தான் நமக்கு தெரியும். சோ அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக வேலைக்கு ஆள்கள் எடுக்கப்பட்டது 2021ல இருந்து 2026 வரை ஆண்டுகள்ல. சப்ஸ்டேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணப்பட்டது 122 சப்ஸ்டேஷன் தான் இருக்கிறதுல எல்லா ஆண்டுகளையும் விட குறைவானது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 50 டிரான்ஸ்ஃபார்மர் தான், பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 400 டிரான்ஸ்ஃபார்மர் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் 99,000 லைன்ஸையும் பாத்துக்கோங்க. ரெவன்யூவும் அந்த கம்பேரிசன் இருக்கு. சோ ரெவன்யூ கம்பாரிசன்ஸ் அது எப்படின்னா கடைசியா அந்த டென்யூர் இருக்கிற ஆண்டுகள், அதாவது 2005 2006ல கடைசியாக அந்த ஆண்டுல வந்த ரெவன்யூ வந்து 16,000 கோடி, எக்ஸ்பெண்டிச்சர் 15,000 கோடி. சோ அதோடைய சர்ப்ளஸ், அதாவது கேப் வந்து மைனஸ், அதோடைய அந்த ஆண்டுக்கான நம்மளுடைய கடன் வந்து 2,831 கோடி. அந்த கடைசி ஆண்டு மட்டும் பார்த்திருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஆண்டுன்னு பார்த்தா தான் நமக்கு அந்த கம்பாரிசன் தெரியும். 5 ஆண்டுகளுக்கு உள்ளடக்கினா அந்த கம்பாரிசன் தெரியாதுனால இது மட்டும் ஆண்டுல போட்டிருக்கோம். மேல இருக்கிறது வந்து மொத்தம் அந்த டென்யூருக்கு போட்டிருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா 2025ல 2026 வரைக்கும் நமக்கான டோட்டல் ரெவன்யூ வந்து 1,23,000 கோடியாக உயர்ந்திருக்குது. அது கடந்த முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குன்னு பாக்குறோம். எவ்வளவு தூரம் எக்ஸ்பெண்டிச்சரும் செலவினங்களும், அதாவது நீங்க ஒரு
டேரிஃப் இன்க்ரீஸ் பண்றோம். அந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ற பெனிஃபிட்டை மக்களும் அனுபவிக்கல, டிஎன்இபி அனுபவிக்கல. யார் அனுபவிச்சாங்கன்னு அந்த 3 அமைச்சரை தான் கேட்கணும். போன ஆட்சி காலத்துல அந்த 3 அமைச்சரை கேட்கணும். அந்த 3 அமைச்சருக்கும் சேர்த்து ஒரு நிழலா இருந்த யாரா, இல்ல அந்த குடும்பமா, இல்ல மாப்பிள்ளையா, பையனா, யாருன்னு நம்ம தான் பார்க்கணும். சோ செலவினங்களும் கூடியிருக்கு, ரெவன்யூவும் கூடியிருக்கு. அதுல கேப், அதுல கடனும் பாத்தீங்கன்னா 87,000 கோடி கடனும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? இல்ல 343 பேர் தான் வேலைக்கு ஆள் எடுத்தீங்க. சப்ஸ்டேஷன் என்ன பண்ணிருக்கீங்க? 122 சப்ஸ்டேஷன் தான் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு கொள்முதல் பண்ணிருக்கீங்க? என்ன வந்த கொள்முதல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர்ல 99,000 டிரான்ஸ்ஃபார்மர்ல 44,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்கனவே சிபிஐ வழக்கு தொடுத்திருக்கு. நீங்க அங்க 1,400 கோடிக்கு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர்ல 397 கோடி ரூபாய் நீங்கள் முறைகேடு செய்ததாக, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்ல மட்டும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. சோ மத்ததே நீங்க எந்த லட்சத்துல வாங்குனீங்கன்னு கேட்டதான் அவர்கள் புரிய வேண்டிய விதத்தில் அவர்கள் புரிய வேண்டும். ஏன்னா இவர்கள் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு இன்க்ரீஸ் இருந்தும், இவ்வளவு டாரிஃப் இன்க்ரீஸ் இருந்தும், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ், தொழில்துறையினரும் படுற கஷ்டம் எல்லாம் இந்த டிஎன்இபியோட நம்மளுடைய டாரிஃப் இன்க்ரீஸ் மூலமா தான். ஏன்னா தொழில்துறை எல்லாருக்கும் பெரிய கஷ்டம், டாரிஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய கைத்தறிகள், விசைத்தறிகள், இவங்க தொழிற்கூடங்கள், எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் எல்லாரும் படுற பெரிய துயரம். எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய டாரிஃப் இவ்வளவு ஹைக் ஆனது காரணம். ஏன்னா அவங்களுக்கு டாரிஃப், கமர்ஷியல் டாரிஃப் எவ்வளவுன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போட்ட ப்ராசஸ்ல ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் பண்றது மாதிரியான டாரிஃப் ப்ராசஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை இந்த ஆண்டு செய்ய போவது இல்லை. அது தெளிவா குறிப்பிட்டுக்கிறோம். இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சிருக்கலாம். யாரு மேலேயாவது பழிய போடுறது. உங்களுக்கு தேவை ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரெவன்யூ இன்க்ரீஸ் வச்சு நீங்க உங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சரையும் அதிகரிச்சுக்கிறீங்க, அந்த செலவினங்களை அறிவிச்சுக்கிறீங்க. யாரு கஷ்டப்பட்டான? மக்கள் கஷ்டப்பட்டான, டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் கஷ்டப்பட்டான, டிஎன்இபி துறை கஷ்டப்பட்டான, எது கஷ்டப்பட்டாலும் என்ன, உங்களுக்கு தேவையான டாரிஃப் இன்க்ரீஸ். போன வருஷமே இவர்கள் அந்த டாரிஃப் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டாரிஃப் ஹைக் பண்ண போறது. இது இந்த இன்க்ரீஸ் இருக்காது. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்பயே சேர்த்து சொல்லிடுறோம். சோ டாரிஃப் ஹைக் இருக்காது. அந்த அதிகபட்சமாக 6% இந்த வருஷம் நம்மளுடைய இது படி பாத்தீங்கன்னா, இண்டெக்ஸ் படி நம்ம 3.57 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். அதை செய்ய போவது கிடையாது. சோ இந்த வருஷம் அதற்கான கையெழுத்துகள் இட போவதில்லை. அதை நிறுத்திருக்கோம். ஏதாவது அவங்க வேற ஏதாவது அடுத்த ஆக்ஷன் சொன்னாங்க நம்ம பாத்துக்கலாம். பட் இந்த வருஷம் அதை செய்ய போவதில்லை. சோ இந்த மொத்த ஸ்லைட் இதுல நம்ம சொல்ல வந்த விஷயம், மக்களும் கஷ்டத்தில் இருந்தார்கள், தொழில்துறையும் கஷ்டத்தில் இருந்தது, அதே நேரத்தில் இந்த துறையும், டிஎன்இபி துறையும் கஷ்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த அரசியல் இருந்தவர்கள் மட்டும் இந்த மொத்தமும் இந்த இன்க்ரீஸ் எல்லாத்தையும் எங்க போச்சுன்றதான் நம்மளுடைய கேள்விகளா இருக்கு. அதற்கான விடையை நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாமே செலவினங்களாக காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் செலவினங்களாக காட்டிருக்கு. அடுத்து போங்க. ஏன்னா புதிதாக இவங்க எந்த இதுவும் புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கல. சோ இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ், 1 லட்சம் கோடிக்கு மேல நீங்க கடன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 கோடி கிட்ட எங்க போச்சுன்னு தான் நம்மளுடைய கேள்வி. அடுத்து மேல சோ நம்மளுடைய இந்த ஓவரால் இதுல என்ன பண்ண போறோம் நம்ம, அதாவது நம்ம இந்த 2026, 27 நம்ம அந்த 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறோம். அதன் மூலமாக 597 கோடி நமக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும். கேங்மேனுக்கும் அந்த 97,000 கோடி செலவினங்கள் அதிகமா இருக்கும். நம்ம இப்ப அவங்களை வேலைக்கு எடுக்க போறோம், ப்ரொக்யூர்மெண்ட் பண்றோம். அதுக்கான மொத்த காஸ்ட் அங்க அந்த முன்னாடி ஸ்லைட் இருந்த மொத்த காஸ்ட். சோ மொத்தமாக இந்த அரசு இந்த வருஷத்தில் 49,532 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. சோ நம்ம சொல்றோம் 49,000 கோடி நாங்க செலவு பண்ண போறோம்னா எதுல செலவு பண்ணிக்கிறோம் காட்டுறோம். நாங்க இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ், ஆன்கோயிங் சப்ஸ்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிக்க போறோம். பெண்டிங் அந்த அடிஷனல் ரெவன்யூ தேவைப்படுற ப்ராஜெக்ட்ஸ் சேர்த்து முடிக்க போறோம். எவ்வளவு ப்ரொக்யூர் பண்றோம்னு காட்டிட்டோம். இந்த ஒரு ஆண்டு மட்டும் 49,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதை முடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள். ஏன்னா சப்ஸ்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் 2 ஆண்டுகள் ஆகும். இதை முடித்தாலே இன்னைக்கு இருக்கிற தேவையா, அதாவது போதுமான அளவுக்கு நமக்கு தேவையான அந்த இடையூறுகளை நம்ம சமாளிக்க முடியும். சோ இது மாதிரியான எந்த திட்டமிடலும் பழைய ஆண்டுகள்ல பண்ணல. நம்ம சொல்லிருக்கோம் இந்த வருஷம் இதை பண்ண போறோம். 49,000 கோடின்றது நீங்க உங்களுடைய அந்த ஒரு ஆண்டுகளில் நீங்க வாங்கின செலவு, அதாவது அடிஷனல் ரெவன்யூ அந்த 69,000 கோடி, அடிஷனல் காஸ்ட் 50,000 கோடி, அது இல்லாமல் 89,000 கோடி கடன், இது எல்லாம் சேர்த்தாலே இதுல அதுல நம்ம ஒரு 25% 30% தான் இப்ப நம்ம ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான வேலைகளை செய்ய போறோம். அது இல்லாமல் இந்த 5 வருஷத்துல ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான 49,000 கோடி இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு தேவையான அளவு நம்ம கடனாக தான் பெற போறோம். தேவையான இடத்துல கடன் லோன் டைப் தான் பண்ண போறோம்.
அதற்கு எப்படி பண்ண போறோம்னு நம்ம இந்த வர காலங்களில் திட்டமிட்டு இருப்போம். ஆனா லோன் டைப்ல தான் பண்ண போறோம். லோன் டைப்பும் ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மள மாதிரி 80,000 89,000 கோடி வாங்கிட்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல, புதிதாக ப்ரொக்யூர்மெண்ட்டும் இல்ல, புது சப்ஸ்டேஷனும் இல்ல, புதிதாக எந்த திட்டமும் இல்ல, புதிய வேலைக்கு எடுத்தீங்களா 343 பேரை மட்டும்தான் வேலைக்கு எடுத்துறாங்க. சோ எந்த இதுவும் ஒழுங்காக செய்யாமல் இந்த துறை இந்த இடத்திற்கு வந்ததற்கான காரணத்தை நம்ம சமாளிச்சுப்போம். அடுத்த ஸ்லைட் போங்க. சோ நம்ம அடுத்து என்னென்ன செய்ய போறோம், நம்ம புதிதா என்ன செய்ய போறோம் பாக்குறோம். நம்ம அடிஷனல் ரெவன்யூக்காக, ஏன்னா இந்த டிஎன்இபில அடிஷனல் ரெவன்யூக்காக நம்ம இப்ப இருக்கிற எண்ட் யூசர்ஸ் வச்சு நம்ம எப்படி எவ்வளவு தூரம் 3,51,00,000 எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் அடிஷனல் ரெவன்யூ, அதாவது அடிஷனலாக இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்ல அடிஷனல் தொழில்களை இந்த டிஎன்இபி துவங்கறதுக்கான பணிகளை நம்ம துவக்கி இருக்கிறோம். இன்னும் திட்டமிடும் வேலைகள் நிறைய இருக்கு. பட் இன்னும் ஒரு சில மாதங்களில் அதுக்கான தெளிவுகள் வந்த பிறகு அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மத்த என்னென்ன, அதாவது நம்ம பேட்டரி ஸ்டோரேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பேட்டரி ஸ்டோரும் பம்ப் ஸ்டோரேஜ் நம்ம போறோம். சோ பேட்டரி ஸ்டோர் இப்போதைக்கு பாலிசியா நம்ம அதை மட்டும் ஓபன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட லோட் ஃப்ளோ எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். ஏன்னா நம்மளுடைய மத்திய தொகுப்பு அந்த இதுல வந்து நம்ம 14,600 மெகாவாட் தான் நம்மளுடைய கொள்ளளவு இப்ப இருக்கு. அதையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ அதனால இப்போதைக்கு பேட்டரி ஸ்டோர் தான் போறோம். ஏன்னா அந்த பீக் ஹவர்ஸ் மேனேஜ் பண்றதால நம்ம அதிகமா பவர் பர்ச்சேஸ் வெளியில வந்து வாங்குறோம். சோ அந்த பேட்டரி ஸ்டோர் போனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். சோ அதுக்கான திட்டமிடல் துவங்கியிருக்கோம். இப்ப வர்ற அப்ளிகேஷனும் நம்ம பேட்டரி ஸ்டோர் மட்டும் தான் போக போறோம். அதற்கான பாலிசியை நம்ம வந்து ஐஐடி போன்ற வல்லுநர்களும் சேர்ந்து பாலிசி கிரியேட் பண்ணும். ஏன்னா உலக அளவுல வேர்ல்டு எல்லா இடத்துலயும் என்ன பாலிசி ஃபாலோ பண்ணிருக்கோம் அந்த பாலிசியை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ ஒன்ஸ் பாலிசி எல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த போர்ட்டல் வந்து லான்ச் ஆயிரும். அந்த போர்ட்டல் மூலமாக தான் இனிமேல் அப்ளிகேஷன்ஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம இப்ப இருக்கு திட்டமிட்டு இருக்கிற விஷயங்கள். இது மேலேயே சம்மரைஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்க்கு போக போறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கோ அதை சரி பண்ணும் வேலைகளையும் நம்ம துவக்கிருக்கிறோம். சோ முற்றிலுமாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த இந்த வெள்ளை அறிக்கை. ஏன்னா இந்த துறை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது, எவ்வளவு பேர் வேலை பார்த்தார்கள், எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு, இந்த துறையில என்னென்ன செய்ய வேண்டி இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த துறையில எல்லாம் பொதுவாக இல்ல நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சு இன்னைக்கே இப்படி ஆச்சுன்ற கேள்விகளுக்கும் நம்ம விடை இதுல சொல்லிடுறோம். கடந்த 25 ஆண்டுகளாக எவ்வளவு பேர் பணியாற்றினார்கள், எவ்வளவு தூரம் இந்த துறை ஒவ்வொரு இடத்துலயும் வளர்ந்துருக்கு, எவ்வளவு செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம், ஏன் இவ்வளவு கடன் சுமை இந்த இடத்துக்கு போயிருக்கு, அதை ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கா இல்ல, தேவையான ஆட்கள் எடுக்கப்பட்டாங்களா இல்ல, தேவையான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கா இல்ல, தேவையான அளவு வந்து இங்க இருக்கிற பயனாளர்களுக்கு எண்ட் யூசர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான பணிகளை செய்யப்பட்டதா இல்ல, எல்லாம் அதிகப்படியான செலவினங்கள் மட்டுமே செய்யப்பட்டு டோட்டலா மிஸ்மேனேஜ் பண்ணப்பட்டதோடைய விளைவாக இன்னைக்கு இவ்வளவு பெரிய கடன் சுமையோடு 2,50,000 கோடி அளவு கடன் சுமையோடு பணியாளர்களும் ஒவ்வொருத்தரும் 4 பேர், ஒருத்தர் வந்து 4 பேர் செய்யக்கூடிய வேலைகளும் செஞ்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கஷ்டப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதற்கான விடையை நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா இந்த துறையை நம்ம அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துற வேலைகளை துரிதமா செஞ்சிருக்கோம். இது 4 வாரத்தில் நம்ம செய்த விஷயங்கள், நம்ம திட்டமிட்டப்பட்ட விஷயங்கள், நம்ம என்ன செய்ய போறோன்ற விஷயங்கள், இது அனைத்தும் துரிதமாக ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து இங்க இருக்கிற நம்ம சிஎம்டி உட்பட, செக்ரட்டரி உட்பட, இங்க இருக்கிற அனைத்து டைரக்டர் உட்பட, எம்டி எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் 7-8 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து திட்டமிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த வே ஃபார்வர்டிங்ல நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா அடுத்த வர்ற ஒரு சில மாதங்களில், ஒரு சில ஆண்டுகளில் இந்த துறையை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை முழு அளவில் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வருஷமே 20,000 பேர் உள்ள வராங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் புதிதாக எங்கெங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம், எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். கம்ப்ளீட் டீடைல் லிஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப முடிஞ்ச உடனே கையில கொடுத்துருவாங்க. என்ன இந்த டோட்டல் பிரசன்டேஷனும் இந்த வெள்ளை அறிக்கையும் எல்லாம் கொடுத்துருவோம். கண்டிப்பா இதை மேம்படுத்துறதுக்கான வேலைகள் இன்னும் ஒரு சில ஆண்டுகள், ஏன்னா இவ்வளவு தூரம் புறையோடி இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் ஒரு சில ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் அதற்கான வேலையை நாங்கள் வந்தவுடன் துவக்கி விட்டோம் சொல்றது தான் இந்த மீட்டிங். இந்த வெள்ளை அறிக்கை மூலியமாக தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளிருப்பார்கள் இது இந்த துறை எந்த இடத்துல இருக்கு, எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த துறையை நம்மளுடைய தமிழக அரசு, அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில், ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேற வழி இல்லை. ஏன்னா இதே நிலைமையில போச்சுன்னா வேற மற்ற ஸ்டேட்டுகள் மாதிரி ஒரு 59% இல்ல 51% நம்ம யாராவது ஒரு பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டு வேற யாராவது அம்பானி அதானி கையில கொடுத்துட்டு நம்ம வந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதை கண்டிப்பாக தடுப்போம். கண்டிப்பா என்னைக்கும் வந்து உள்ள வந்து தனியார் பார்ட்டிசிபேஷன் நம்ம அலோவ் பண்ண போறதில்ல. ஜென்ரேஷன் மட்டும் தான், பவர் ஜென்ரேஷன் மட்டும் தான் தனியார் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லயும் மற்றதுலயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம தனியார் பார்ட்டிசிபேஷன் அலோவ் பண்ண போறது கிடையாது. இந்த துறையை மேம்படுத்தும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, நம்ம இந்த அரசுக்கு இருக்கு. கண்டிப்பா மேம்படுத்துறதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்.
இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் கண்டிப்பாக முழுமையாக மேம்படுத்துவோம் என்ற நம்பிக்கை முழு அளவில் இருக்குது. அதை நோக்கி தெளிவாக பயணிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழக மக்களும் இப்ப தெரிஞ்சிருப்பாங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வரிய வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கடைசியா கடைசியா ஒரே ஒரு விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல நடந்த ஊழல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே பேட்டர்ன்ல நம்ம தேடிட்டு இருந்த விஷயங்கள்ல கண்டக்டர்லயும் 9 டெண்டர்ல சுமார் 1028 கோடி அளவுக்கு 9 டெண்டர்ல முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும். 9 டெண்டர் அதே பேட்டர்ன்ல அதே இடத்துல ஒரு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகளும் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுச்சு. விரைவில் அதற்கான வழக்குகளும் தொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெறும். அது வந்தனு ஏன்னா ஒன்னா டேரிஃப், அதாவது டேரிஃப் கடந்த வருஷத்துல டேரிஃப் இன்க்ரீஸ் ஆனனால இப்ப கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது கமர்ஷியல், அது ஹவுஸ் ஹோல்ட் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்கு இன்க்ரீஸ் இல்லாம அந்த சுமையை அரசு ஏற்கும்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியலுக்கு அதை அப்படியே விட்டுட்டாங்க. சோ அது நம்ம தான் இப்ப ரைஸே பண்ண போறது இல்லையா, நம்ம தான் இன்க்ரீஸே பண்ண போறது இல்லையா, அப்புறம் எதுக்கு அது கடன் சுமையாக ஏறும்? அது சுமையெல்லாம் ஏறாது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணல. போன மாசம் என்ன டேரிஃப் இருந்துச்சோ அதே டேரிஃப் கண்டினியூ ஆகும். இந்த வருஷத்துக்கான ஒரு டேரிஃப் சேஞ்ச் இருக்குல்ல, அந்த 3.58% அது பண்ண போறது இல்ல. கடந்த வருஷம் 3.31% பண்ணிருக்காங்க. அது பண்ணிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண போறது இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு நிப்பாட்டி இருக்கிறோம். அடுத்து திட்டமிட்டு சொல்லுவோம். அடுத்து வேற பாருங்க, இந்த வருஷம் டேரிஃப் ரிவிஷன் கிடையாது. பொதுமக்களுக்கு நிறுவனமும் எடுத்து விட்டது, அரசும் எடுத்து விட்டது. டேரிஃப் ரிவிஷன் கிடையாது. அதை நிறுவனமும் பியர் பண்ணிக்கிறோம். நம்ம டேரிஃப் ரிவிஷன் கிடையாது. எண்ட் யூசர்ஸ், அதாவது கன்சியூமர்ஸ்க்கு அந்த சுமை இருக்காது, அரசுக்கும் சுமை இருக்கு. நம்ம ரிவிஷனே பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். அடுத்தது முறைகேடாக சோலார் பேனலுடைய அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் செய்யப்பட்டு முறைகேடாக ஆயிரக்கணக்கான மெகாவாட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதோட மொத்த அசஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் முறைகேடாக 20 நாள் 25 நாள் ப்ராசஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வரோம். யார் மேலாம் சந்தேகம் இருக்குதோ, லோட் ஃப்ளோ இல்லாமல் பண்ணவங்க எல்லாம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சோ அதில் முழுசும் இது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிஜிட்டல் டேட்டா இல்ல, எல்லாம் மேனுவல் டேட்டா எடுத்து அசஸ் பண்ற வேலையில அதுல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கண்டக்டருடைய ஊழல் எல்லாம், அந்த முறைகேடு எல்லாம், அந்த டெண்டர்ல 9 டெண்டர்ல நடந்த முறைகேடுகள் எல்லாம் அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமா தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து டிஎன்ஏபியில் இருக்கிற ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு ஸ்டாக், எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, எல்லா ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் வந்து கடந்த 2 வாரங்களா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அதை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி ஊழியர்கள் 40 டீமுக்கு மேல போட்டு ஸ்டாக் வெரிஃபிகேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் பண்ற வேலையும் நடந்துட்டு இருக்கு. என்னப்பா இல்ல தெர்மல் எப்படி, தெர்மல்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட செலவினங்கள் எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ள அடைக்கிறோம். தெர்மல் பவர் பிளான்டோடைய எக்ஸ்பென்ஸ், அதோட எக்ஸ்பென்ஸ், அதோடைய ரெவன்யூ எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ள அதோட எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நம்ம கோல் வந்து ஒரு சில தெர்மல் பிளான்ட்டுக்கு தான் நம்ம இம்போர்ட் பண்றோம். மத்த எல்லாமே இங்க டிஎன்பிஎல் நம்ம என்டிபிசி மூலமா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். எதெல்லாம் சந்தேகம் இருக்கு அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதாவது இதுதான் என்னன்னா, கொள்முதல் அந்த காலகட்டத்தில் நாங்க வந்து இங்க போய் 21 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்குன்னு வாங்கிட்டாங்க. சரியா? இது வந்து போன கடந்த ஆட்சியில 58,000 கோடி அளவுக்கு முறைகேடாக கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2020-21 ஆண்டுகள்ல இருக்கிறது 58,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு தெரியும். சோ அது வந்து ப்ரொக்யூர் பண்ண இடத்துல நீங்க டாக்குமெண்டடா சரியாக விஞ்ஞான ஊழல் செய்தவர்களுக்கு டாக்குமெண்டடா சரி பண்ணி செய்ய தெரியும். அதையும் மீறி ஒரு சில இடத்துல இருக்க கேப்ல தான் அந்த கண்டக்டர் மாதிரியான விஷயங்கள் நம்ம பிடிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க வந்து விஞ்ஞான முறையில் தெளிவாக 50 ஆண்டுகளா செஞ்சவங்களுக்கு இப்பயும் செய்ய தெரியாதா? அதுலயும் மிஸ் பண்ற விஷயங்கள் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த கண்டக்டர்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சிருக்கும்.
கண்டிப்பா எல்லாத்தையும் அவங்களும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் முறைகேடு இருக்க அனைத்தையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் செய்யப்பட்டும் வரும். வேறதான் என்னப்பா? அதாவது இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில கடன் வாங்காமல் நம்ம இதை சரி செய்ய முடியாது. முதலாவதா கடன் வாங்கியும் நம்ம என்ன செய்யறோம்னு சொல்றோம். இப்ப நீங்க போன ஆட்சியில 89,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா மொத்தமே 5 ஆண்டுகள்ல 122 டிரான்ஸ் நம்ம சப்ஸ்டேஷன் தான் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த 49,000 கோடியை நம்ம எப்படி செலவு பண்ண போறோம்னு காட்டியிருக்கோம். சோ இப்போதைக்கு நம்மளுடைய மக்களுக்கு, இந்த எண்ட் யூசருக்கு, இங்க இருக்கிற தமிழக மக்களுக்கு தேவையான இந்த மின் உற்பத்தியில அவங்களுக்கு மின் பகிர்மானத்துல டிஸ்ட்ரிபியூஷன்ல ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கு இதை சரி பண்றதுக்கான வேலைகளை செய்வோம். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றோம்னு செய்வோம். அதே நேரத்தில் பேரலால நம்ம வந்து ரெவன்யூவும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரெவன்யூ சோர்சஸ் பார்க்கணும். சோ இது ஒரே ஒன்னை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி போனோம்னா, ஏன்னா நம்ம வந்து விவசாயிகளுக்கு டொமஸ்டிக் இது எல்லாத்துக்கும் நம்ம சப்சிடி கொடுக்குறோம். சோ அது கண்டிப்பா நம்ம வந்து கண்டிப்பா இந்த அரசு அதை கடைபிடிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே நேரத்தில் ஆல்டர்னேட்டிவ் ரெவன்யூ சோர்சஸ் பார்க்காமல் நம்ம இதை மட்டும் போயிட்டே இருந்தோம்னா செலவினங்கள் அதிகமா தான் இருக்கும். அந்த 2001, 2006, 2006, அந்த ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கு. பட் கடந்த 5 ஆண்டுகள் இதோடைய இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் இன்க்ரீஸ். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் செய்யப்படலன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இப்ப வர்ற காலங்களில் இது எப்படி மீட்டெடுக்க போறோம்னு சொல்லிருக்கோம். கண்டிப்பா நம்ம வந்து இந்த 49,000 கோடி இப்ப எப்படி செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து வர்ற ஆண்டுகள் இந்த கடனையும் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த ரீபேமெண்ட் பிரின்சிபலி ரீபே பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை மீட்டெடுக்கும் வேலைகளையும் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். இப்பதான் இதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு. இதை மீட்டெடுக்கும் வேலைகளை துவங்கும். இல்ல கண்டிப்பா நம்ம வந்து ஹேண்ட்லூம்க்கு போன வருஷம் என்ன அதை வெளியிடுறோம். போன வருஷம் என்ன சப்சிடி கொடுக்கப்பட்டது அதே அப்படியே தொடருது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதற்கு அதை விட அதிகமாவே இருக்கு. 19,000 கோடி கிட்ட. அதுக்கான ஸ்பிளிட் அப் நாங்க வெளியிடுறோம். இல்ல அததான் நம்ம வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம எந்தெந்த நேரத்துல மிகவும் 20 நாள்ல ப்ராசஸ் பண்ணலாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிருக்கு. குறைவான நாட்கள்ல அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிருக்கு. சோ அதெல்லாம் நம்ம வந்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். லோட் ஃப்ளோ ஒரு நிமிஷம் என்னன்னா, லோட் ஃப்ளோ ஸ்டடி நம்ம பண்ணாமல் இதுக்கு மேல நம்ம கமிஷன் பண்ணோம்னா நமக்கு அங்க நிறைய டிரான்ஸ்மிஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. அதை முறையாக பண்ணிட்டு முடிச்ச பிறகு கண்டிப்பா கொடுக்கப்படும். இல்ல இப்ப வர்ற நம்ம ஹையரிங் எல்லாமே வந்து நம்ம என்ன சொன்னோமோ அது மாதிரிதான் இருக்கும். இல்ல அதெல்லாம் இனிமேல் தான் திட்டமிட போறோம். இல்ல ஏற்கனவே பெண்டிங் என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம். அது இனிமேல் தான் திட்டமிட போறோம். இந்த வெள்ளை அறிக்கையில இதுவரைக்கும் கடந்த வந்து என்ன செய்ய போறோம் பண்ணிருக்கோம். மத்த இந்த மாதிரி விவசாயிகளுக்கு எவ்வளவு நம்ம புது சர்வீஸ் கொடுக்க போறோம். இதெல்லாம் இனிமேல் வர்ற இல்ல இலவச மின்சாரம் கண்டிப்பா தொடரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்படுதோ கண்டிப்பா உடனடியாக ரெஃபர் பண்ணி விசாரணை துவங்கப்படும். இப்ப இதுவும் வந்து போன வாரம் பிடிக்கப்பட்டது. உடனடியாக விசாரணைக்கு அமைச்சிட்டோம். அதுவும் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வழக்கு பதிவு செய்யும்னு கேள்விப்பட்டேன். இல்ல ஓவரால நம்ம இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். கண்டிப்பா ஊழல்கள் பொதுவா இல்ல. நம்ம வந்து என்ன சொல்லிருக்கோம், எவ்வளவு ரெவன்யூ இருக்கு, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதன் மூலமா அதிகரிச்சிருக்கு, எவ்வளவு தூரம் மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்றத முழுமையா காட்டியிருக்கிறோம். கண்டிப்பா நம்ம என்ன செய்ய போறோம்னு காட்டியிருக்கிறோம். இந்த துறை இவ்வளவு மோசமா போனதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறோம். அது தெளிவாக எம்ப்ளாயர்ல இருந்து எவ்வளவு செலவினங்கள்ல இருந்து எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்து நம்ம அதாவது இத்தனை வருஷமா தன்னிறைவு அடைஞ்சோம்னு சொல்றாங்கல்ல. மின்சாரம்ல இந்த ஸ்டேட் வந்து செல்ஃப் சஸ்டைன்ட்னு சொல்லிருக்காங்க. எப்படி செல்ஃப் சஸ்டைன்ட்? வெளியில பர்ச்சேஸ் பண்ணி தான் செல்ஃப் சஸ்டைன்ட். நம்மளுடைய சொந்த உற்பத்தி இல்லை. நம்ம சொந்த உற்பத்தியில் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இன்டர் ஸ்டேட்ல எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம், நம்ம அதர் ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம், டிஃபரன்ஸ் தெரியணும். நிறைய பேருக்கு அதுல குழப்பம் இருக்கு. நம்ம செல்ஃப் சஸ்டைன்ட்னு 2015-16 சொன்னாங்களே அப்படின்னா, செல்ஃப் சஸ்டைன்ட்னா நம்ம இங்கேயே பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால அந்த பிரேக்கப்பை நம்ம மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரிய வேண்டும். இந்த துறையில் எப்படி பவர் மேனேஜ்மெண்ட் பண்றாங்கன்னு தெரியணும். வேற
இல்ல அதுதான் இப்ப இருக்கிற ப்ராஜெக்ட நம்ம வந்து இருக்கிற ப்ராஜெக்ட் முடிக்க போறோம். இது இல்லாமல் இந்த பவர் ரேட் இருக்குல்ல, நம்ம பர்ச்சேஸ் ரேட், இதை குறைக்கும் வேலைகள் தான் நம்ம செய்ய போறோம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம பவர் ஜெனரேஷன்ல பேரலா நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும், நம்ம அந்த பீக் மேனேஜ்மெண்ட்டுக்கு, பீக் அந்த பம்ப் ஸ்டோரேஜ் மாதிரி பீக் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணாலும், அதுக்கு தான் வந்து நம்ம பேட்டரி ஸ்டோருக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஜெனரேஷனுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் இப்ப நம்ம ஓபன் பண்ண போறோம். நம்ம இனி வர காலங்களில் ஜெனரேஷன் கண்டிப்பா தனியாருடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய கொடுக்க போறோம். ஸோ வெளியிலிருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஜென்யூனா அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து, அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவிகள் செய்து அவங்களுக்கு அலோவ் பண்ண போறோம். ஆனா நம்மளுடைய முதல் குறிக்கோள் இப்ப இருக்கிற அந்த பவர் பர்ச்சேஸ் ரேட் இல்ல, அந்த ரேட்டை இன்னும் குறைக்கும் வேலைகளை நம்ம செய்ய போறோம். ஸோ இதை தான் நம்ம அடுத்த நம்மளுடைய பவர் பர்ச்சேஸ்ல நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும். இல்ல இதுல மெயின்டெனன்ஸ்ல எல்லா இடத்துலயும் மெயின்டெனன்ஸ், கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்ல நிறைய கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங், அதான் இந்த கிளவுட் ஆடிட்டிங் போட்டுமே கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங், கான்ட்ராக்ட் வெண்டர்ஸ், சின்ன கான்ட்ராக்ட் வெண்டர்ஸ், கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங், எல்லா டெண்டர்ஸ்லயும் 30 to 40% பஃபர் இல்லாம எந்த டெண்டரும் போல. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டரே அதுல ஒரு எக்ஸாம்பிள். நீங்க பாத்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் ஒர்த்துள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணிருக்கோம். 30 to 40% பஃபர். சோ நீங்க எல்லா மொத்த டெண்டரையும் எடுத்தீங்கன்னா எல்லா டெண்டர்லயும் கண்டிப்பா ஒரு 30 to 40% பஃபர் இருந்திருக்கு. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க, ரெக்கார்டே இல்ல. அப்ப ரெக்கார்டே இல்லாம கிளவுட் ஆடிட்டிங் ஒரு டீம் தான் ரெக்கார்டு இருக்கும், நம்மகிட்ட கிடையாது. எவ்வளவு வெண்டர்ஸ் இருக்காங்க எல்லாம் கன்சல்டேட் பண்றது. சோ இதன் மூலமாக கண்ணுக்கு தெரியாமல் மிகவும் தெளிவாக அவர்கள் வந்து பணம் வெளியே போயிருக்கு பல வழிகள்ல. சோ அதுதான் இதுவரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதான் இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், யாராவது கொடுத்துட்டு கிடைக்கலன்னா கண்டிப்பா கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. உடனடியாக இம்மீடியட்டா அதே நாள்ல வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான உத்தரவை முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நாங்க ஓபனா தான் சொன்னோம், நீங்க 25 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு மெகாவாட் கொடுத்து யாராவது காத்திருக்கிறீங்களா, கிடைக்கலையா, போன ஆட்சியில வாங்கிட்டாங்களா, நீங்க இல்லன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவி செய்யப்படும். ஏன்னா அது growth பெர்சன்டேஜ் வச்சு பண்ணுங்க. சொல்லுங்க. இல்ல ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமான விஷயங்களை ஒரு தெளிவு சொல்லிக்கிறோம். ஸ்மார்ட் மீட்டர்ஸ் நம்ம போகணும்னு கேட்டேன்னா நமக்கு வந்து மத்திய அரசுல இருந்து ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு ஒரு அழுத்தம் என்னன்னா, அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபண்டிங் நம்ம கொடுக்கணும்னா அரசு நிறுவனங்களுக்கு மட்டும், அதாவது அரசு துறைகளுக்கு, அரசு பில்டிங்க்கு மட்டும் நீங்க ஸ்மார்ட் மீட்டர்ஸ் போகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பாலிசியில நம்ம இன்னும் போதுமான முடிவுகள் எடுக்கவில்லை. அதான் இப்ப சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு டெக்னாலஜி நம்ம உள்ள கொண்டு வரோம், அந்த டெக்னாலஜி அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் சஸ்டைன் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம் 25 வருஷம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஓடிட்டு இருக்கு. சோ அது மாதிரி ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜி வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷமாவது இருக்கணும். இப்ப இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல மோடமும் சிம் கார்டோட வருது. நம்ம ஏற்கனவே இங்க சென்னையிலேயே ஒரு 1 lakh ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சரி, இப்ப 5Gல போட்டிருக்கோம். இப்ப சிக்னல் இல்லாத இடங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் தெரியல. அது இல்லாம வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ் இப்ப இசிம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம போய் 3,51,00,000 மாத்த முடியாது. நம்ம இதை மொத்தமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கிற காலங்கள் 5 to 6 வருஷம் எடுக்கும். 30,000 கோடிக்கு மேல செலவினங்கள் ஆகும். நம்ம இதுக்கு வந்து ஒரு 6,000 அசஸஸ் வச்சு எடுத்தோம்னா நம்ம மொத்த செலவே 10,000 கோடிக்குள்ள முடிஞ்சிடும் அவங்க சம்பளமே. சோ அதனால நம்ம இதுல இன்னும் முடிவுகள் எடுக்கவில்லை. ஏன்னா வந்து இந்த டெக்னாலஜி 5 வருஷத்துக்கு மேல, 10 வருஷத்துக்கு மேல, 20 வருஷம் தாக்கு பிடிக்குமா, அந்த அசஸ்மெண்ட் நம்ம முதலாவது வல்லுநர்களை வச்சு நம்ம அசஸ் பண்ணணும். சோ நம்ம அசஸ் பண்ணி முடிச்ச பிறகுதான் இதுல தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். அவங்க சொல்ற மாதிரி யாரும் அவசரப்படுற மாதிரியோ இதுல உடனடியாக, ஏன்னா நம்ம எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்ப போதுமான சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கா, போதுமான அளவு ஜெனரேஷன்ஸ் இருக்கா, இல்ல போதுமான அளவு லைன்ஸ் இருக்கா, எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு சர்ப்ளஸ்ல இருக்கோம்னா போட்டு ஒரு 30,000 கோடியை போட்டு ஒரு ஸ்மார்ட் மீட்டர்ஸ்க்கு மாத்துன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி ப்ளீடிங்ல இருக்கோம், இருக்கிற எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க முடியாம இருக்கும். சோ இந்த துறையை மீட்டெடுக்க வேண்டிய இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சொபிஸ்டிகேஷன் இப்போதைக்கு அவசியமான யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்ததா இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் டெக்னாலஜி குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷத்துக்காக இருக்கணும். இப்ப 4 வருஷங்களுக்கு சிம் கார்டு இல்ல இசிம் மாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்றது? அதனால இதுல இன்னும் பாலிசி எடுக்கவில்லை. இப்ப முதலாவதாக அந்த ஒன்றிய அரசு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் வாயிலாக நம்ம வந்து அந்த ஒரு 15,000
6 லட்சம் இது 6 லட்சம் பிளஸ் கவர்மெண்ட் பில்டிங்க்கு மட்டும் போறதுக்கான யோசனைகள் இருக்கு. ஏன்னா அதை வச்சுதான் அவங்களுடைய ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒன்று இருக்கு. அதை மட்டும் நம்ம ஒரு டெஸ்டா பார்க்கலான் இருக்கோம். ஸோ அதற்கு செலவினங்கள் ரொம்ப குறைவு தான். அதை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் மொத்தமாக பாலிசியாக இன்னும் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. அடுத்து என்னப்பா? ஆமா இல்ல என்னன்னா கிரீன் எனர்ஜில 2 விஷயம் ப்ராப்ளம் இருக்குன்னா, சோலார் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உற்பத்தி ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம பேட்டரி ஸ்டோர்டு போறோம். நம்ம விண்டுல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 மாசம் விண்டு நின்றும், விண்ட் எனர்ஜி நின்றும். ஸோ நம்ம அந்த நேரத்தில் தான் நமக்கு தெர்மலும் நமக்கு வந்து மற்ற பம்ப் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் திட்டமிட்ட பிறகுதான் நம்ம அடுத்த லெவல்ல நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் திட்டமிடாமல் நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிறதையும் நம்ம குறைச்சிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பேரலா திட்டமிடணும். இப்போ நீங்க 3 மணிக்கு அப்புறம் சோலார் டவுன் ஆனப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அப்பதான் நம்ம அந்த பீக் அவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சாயந்தரம் பீக் அவர் மேனேஜ் கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் 5000 மெகாவாட் மேல வந்து சென்னை மட்டும் பீக்ல போச்சு. சோ அந்த டைம்ல இதை கொள்ளளவுக்கு நம்ம வெளியிருந்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். உடனடியாக அந்த பீக் அவர் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் தான் போட்டு வாங்குறோம். நம்ம மார்க்கெட்ல போய் வாங்குறோம். சோ அப்பதான் வந்து 20 ரூபாய் 19 ரூபாய்க்கு வாங்குறோம். சோ அதையெல்லாம் சரி செய்யறதுக்கான வேலையை லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் நம்ம போட்டுட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம சர்ப்ளஸ் சொல்லுங்க. இல்ல ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பீக் அவர் மேனேஜ்மெண்ட் இந்த பம்ப் ஸ்டோரேஜ் வெளியில இப்போ ஆந்திரால ஒரு சில பிளான்ட் இருக்கும், இல்ல வேற ஒடிசால ஒரு சில பிளான்ட் இருக்கும். அவங்ககிட்ட இருந்து நம்ம மொத்தமாக வாங்குறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில வாரங்களில் ஒரு சில மாதங்களில் அதற்கு எங்கெங்க வாங்குறோம் நமக்கு சொல்லியிருக்கிறோம். அதன் மூலமாக நம்ம அதை பேலன்ஸ் பண்ண போறோம். இந்த மார்க்கெட் பர்ச்சேஸ் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வேலைகளை துவங்கி இருக்கோம். இல்ல நீங்க அந்த மாதம் ஒரு முறைக்கு தான் இருக்கிற இதுலயே போய் நம்ம அசஸ்மெண்ட் பண்ண முடியல. இருக்கிற இடத்துலயே ஒருத்தர் வந்து 10 வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அசஸரே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 4000 பேர் கிட்ட தான் அசஸர்ஸ் இருக்காங்க. இன்னும் 4000 5000 பேர் அசஸர் தேவைப்படுறாங்க. அதனால இப்ப புதிதாக நம்ம வேலைக்கு எடுக்க போறவங்க, அதாவது ஃபீல்ட் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து மல்டி பர்பஸ் ஃபீல்ட் இன்ஜினியர் தான் எடுக்க போறோம். அவர்கள் அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அசஸஸ் தனியா எடுத்துட்டு பின்னாடி பாலிசி மாறிச்சுன்னா அவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கக்கூடாது தான் மல்டி பர்பஸ் ஃபீல்ட் இன்ஜினியரா நம்ம வந்து 12,500 பேர் நம்ம எடுக்க போறோம்ல, அவங்க அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து செய்வார்கள். சோ அதையும் சேர்த்து தான் பண்ண போறோம். சோ அசஸருக்கு நம்ம எடுத்துட்டு அடுத்ததுக்காக நம்ம அதுக்கான போதுமான ஆட்களை வைத்த பிறகுதான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அது வரைக்கும் இந்த டாரிஃப் மந்த்லி டாரிஃப் நம்ம யோசிக்க கூட முடியாது. அதாவது பழைய டெண்டர் பாலிசியில நம்ம கண்டிப்பா அவங்களுடைய எஸ்டிமேஷன் பாலிசியில தவறு இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு டெண்டர் அவங்க ஃப்ளோட் பண்றாங்க. அந்த டெண்டர்ல வந்து இப்ப நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் இல்ல கண்டக்டர் கொள்முதலுக்கு எஸ்டிமேஷன் போடுறாங்க. சோ அந்த ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறீங்கன்றதா நம்மளுடைய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறோம்? நீங்க பழைய பிஓ, அதாவது பழைய பிஓ இல்லாட்டி அதர் ஸ்டேட் ரேட்டு. சோ இதை வச்சு நம்ம ஒரு எஸ்டிமேஷன் டிஃபைன் பண்றதே தப்பு. இப்ப நம்ம இவங்க 13 லட்சம் ரூபாய்க்கு டிஃபைன் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃப்ளோட் பண்ணிருக்காங்க. இப்ப கேரளா இதை பார்த்து எடுத்தா என்ன ஆகும்? கேரளா வந்து நாங்க தமிழ்நாடு பிஓவை பார்த்து எடுத்தேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. சோ அந்த பாலிசியே தப்பு. அதனால என்ன பண்ணோம்னா நம்ம வந்து 3 செப்பரேட் கமிட்டி அமைச்சிருக்கோம். நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்துல அந்த 3 செப்பரேட் கமிட்டி வந்து தனித்தனியாக மார்க்கெட் ரேட் அசஸ்மெண்ட். மார்க்கெட்ல ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க போனீங்கன்னா ஆன்லைன்ல மார்க்கெட்ல இருக்கு. அந்த மார்க்கெட் ரேட்ல பிரைவேட் பிளேயருடைய அசஸ்மெண்ட் பண்றோம். அது இல்லாமல் ஒரு மேனுபேக்சரர் அசஸ்மெண்ட். இப்ப நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளவு அலுமினி தேவை, எவ்வளவு கார்பர் தேவை, அது ஒரு மேனுபேக்சரரா நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பண்றோம். அது இல்லாமல் நீங்க அதர் ஸ்டேட் மத்த பிஓ எல்லாம் 3 பேரும் சேர்ந்து தனித்தனியா அவங்க ப்ரொபோசலை போர்டுல வச்சு அவர்கள் இதுல குறைவான என்ன கரெக்டான ரேட்டோ அதை தான் நம்ம ரேட் பிக்சிங்க்கு எஸ்டிமேஷன், அதாவது ஒரு டெண்டருடைய அந்த ரேட்டு எஸ்டிமேஷனுக்கான நம்ம ப்ராசஸ கம்ப்ளீட்டா மாத்திருக்கிறோம். அதனால பழைய டெண்டர்ஸ் பெண்டிங்ல இருந்த எல்லா டெண்டர்ஸையும் நிறுத்தி வைத்துட்டு அவங்க எந்த டெண்டர் நிறுத்தல எஸ்டிமேஷனை இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேட் பண்ணி ஃப்ளோட் பண்ண சொல்லியிருக்கோம். இனிமேல் இருந்து டெண்டர் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேஷன் பிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக பஃபர் வச்சிருந்தாங்களே 30% 40%. சோ அதனால எஸ்டிமேஷன் தான ப்ராப்ளம். நீங்க டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்சம் ரூபாய் கோட் பண்றோம்னா 40% பஃபர். சோ அந்த பஃபர் இல்லாமல் 3 கமிட்டி மூலமாக தெளிவாக திட்டமிட்டு அந்த ரெவன்யூ வெளியில யாருக்கும் போகாமல் நிறுவனத்துக்குள்ளே இருக்குமாறு டெண்டர்களுடைய எஸ்டிமேஷன் பாலிசி மாத்திருக்காக அனைத்து டெண்டர்களையும் ஸ்டாப் பண்ணிட்டு புதிதாக இந்த வாரத்தில் எல்லா டெண்டர்களும் புது டீம் மூலம் புது எஸ்டிமேஷன் பாலிசியோட புதிதாக டெண்டர்லாம் ஃப்ளோட் பண்ணப்படும். எந்த டெண்டர் நிறுத்தி வைக்கப்படல. என்ன இல்ல அதனாலதான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் நம்ம போறோம்.
மற்றபடி யோசிச்சுட்டு தான் சொல்லுவோம். அதான் சொன்னேன், நம்ம அசஸர்ஸ் இல்ல, நம்ம அசஸர்ஸ் இல்ல, அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஆள்கள் போதுமான ஆட்கள் இல்லை இருக்கு. இல்ல இப்ப நம்ம இதை எடுத்து முடிச்ச பிறகு 20,000 பேர் எடுத்து முடிச்ச பிறகு அவங்களாம் ட்ரைனிங்க்கு உள்ள வரட்டும். முதல்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற ப்ராப்ளம சரி பண்றதுக்கான ஆட்கள் இருக்கட்டும். முதல்ல அதுக்கு அடுத்த கட்டமாக அதை பத்தி யோசிப்போம். இல்ல அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நம்ம போதுமான ஆட்கள் இல்ல, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஒத்துக்கலாம நம்ம தவறான தகவல் நாங்க கொடுக்க முடியாது. அதை சரி செய்யறதுக்கான வேலைகள் தான் செஞ்சிருக்கோம். இது வரைக்கும் அசஸர் எடுக்காமல் ஏன் வச்சிருந்தாங்கன்னு நீங்க நம்ம முந்தைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கான அதுல சிந்தனையும் இல்லை, இதை எப்படி செய்யணும்னு தெரியல. ஆனா அவங்களோட தேர்தல் அறிக்கையில மட்டும் வேகமா கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க அதை எப்படி சரி பண்ண போறீங்கன்னா அதுக்குதான் நம்ம வந்து மல்டிபர்பஸ் அசஸரா 12,500 பேர் ஒரே அந்த ஆண்டுக்குள்ள எடுக்க போறோம். அவங்க அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுவாங்க. வர இந்த ஆண்டுகளுக்குள்ள எடுத்து முடிக்கிறதுக்கான வேலைகளை தான் நம்ம துவக்கி இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி வழியாக நேர்மையாக, நியாயமாக, தெளிவாக, டிரான்ஸ்பரண்டாக இப்ப எப்படி நேற்று நியமனம் நடந்தது 401 பேர், அதே மாதிரி எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் நியமிக்கப்படுவார்கள். ஆமா இல்ல, அதுல நீங்க சோலாரை பொறுத்த வரைக்கும் சோலார் இல்ல மத்த பாலிசி மத்த டெண்டர்ஸ் எல்லாம் மாப்பிள்ளை நண்பர்களும் நம்மளுடைய அவருடைய பையனுடைய நண்பர்களையும் தாண்டி எதுவுமே நடக்காது. அதான் டாஸ்மார்க்லயே பார்த்தோம். டாஸ்மார்க் முறை, அந்த டாஸ்மார்க் விசாரணை நடந்தவர் யாரெல்லாம் வெளிநாடு தப்பிச்சு ஓடனா, அப்ராடுக்கு யாரு இல்ல. அதாவது போன கவர்மெண்ட் யார் ஆபரேட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மாப்பிள்ளை நண்பர்களும் பையன் நண்பர்களும் தான். இவர்கள் தான் அந்த கவர்மெண்டே ஆபரேட் பண்ணாங்க. இவரெல்லாம் அந்த கவர்மெண்டே வழி நடத்தினாங்க. யாரையும் அவர்களை பார்க்காமல் ஒரு சின்ன விஷயம் கூட நகராது. அதுல நீங்க மற்ற அதிகாரிகள் நம்ம குறை சொல்ல என்ன பண்றது? கவர்மெண்டோட பாலிசி, அந்த முதல்வருடைய பாலிசி அப்படி இருக்கிறப்ப மற்றவர்கள் குறை சொல்ல என்ன பண்றது? அடுத்து போதுமான அளவு நம்ம எல்லா கேள்வியும் முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்னும் வர்ற ஆண்டுகள்ல அனைத்திற்கும் நம்ம என்ன ப்ராக்ரஸ் பண்றோம் ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம இதே மாதிரி பிரஸ் ரிலீஸ் பண்ணி பிரஸ் மீட் பண்ணி தெளிவுபடுத்துவோம். இப்ப இருக்கிற இந்த துறையை பத்தி நம்ம முழுசா சொல்லி முடிச்சிட்டோம். இங்க வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.